வேர்ல்டு வைட் பயங்கர காமன் சொல்கிறது வந்து கஃபீன் அடிக்ஷன் தான். கஃபீன் அடிக்ஷன் ரொம்ப சீரியஸ். அது சீரியஸ் இல்லை, ஐ மீன் அப்கோர்ஸ் அதனால வந்து இது இல்லை, பட் லைக் காமன்லி அப்யூஸ்டு சப்ஸ்டன்ஸ் வந்து கெஃபீன் தான். பேரண்ட்ஸ் தான் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 16 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு என்ன தெரியாது. வாட் பேரண்ட்ஸ் டீச் them is what they know. So if you taught them the wrong ways, why blame the child in the நான் கேட்பேன். அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் சொல்லுவாங்க. கையில் அழுக்கு இருக்குது, அதை கழுவணும் அப்படின்னு ஒரு தடவை கழுவுனா போதும், வாஷ் இட் அடிக்வேட்லி. இல்லை எனக்கு கையில் இன்னும் அழுக்குன்னு சொல்லி கழுவிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. மெடிகேஷன் மட்டும் இல்லாமல் மெடிகேஷன் ப்ளஸ் சைக்கோதெரப்பி சேர்ந்து பண்ணும்போது பேஷண்ட் வந்து 50% பெட்டராக ரிலாப்ஸ் ரிஸ்க் வந்து குறையுது. சைக்கோதெரப்பி இஸ் அ லாட் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மெடிசின்னு நான் சொல்லிடுவேன். மருந்தை மட்டும் நீங்கள் கொடுத்து அனுப்புனீங்கன்னா they don't get better. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாக்டர் பரந்தாமன் சேதுபதி, எக்ஸ்பர்ட் சைக்கியாட்ரி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ். கண்டிப்பாக மென்டல் ஹெல்த் வந்து இன்றைக்கி வேர்ல்டு ஓவர் பேசப்படுற மிக முக்கியமான விஷயம், சொசைட்டியில் ரொம்ப தேவைப்படுற விஷயம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ். ஏன் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, டிப்ரெஷன்னா என்ன, நிறையா மென்டல் ஹெல்த் இல்னஸஸ், ஓசிடி, அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏன் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலிங் தேவை, ஒரு மெடிகேஷன் எப்போ எடுத்துக்கணும், தெரப்பினா என்ன, டிஜிட்டல் அடிக்ஷன், சோஷியல் மீடியா அடிக்ஷன்னா என்ன, வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அடிக்ஷன் ஏன் இருக்குது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், நம்மளோட நேச்சுரல் மென்டல் ஹெல்த்தை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், ரெசிலியன்ஸ் அதாவது மன உறுதி எப்படி அதிகப்படுத்தலாம், டிசிப்ளின் எப்படி கொண்டு வரலாம், மோட்டிவேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்லீப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், கார்டிசால் லெவல்ஸில் எப்படி குறைக்கலாம், ஓவராலாக ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் எப்படி வாழலாம், நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பேசியிருக்கோம். கண்டிப்பாக மென்டல் ஹெல்த்தை பற்றியும் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாகவும், கேம்பிளிங் அடிக்ஷன், சோஷியல் மீடியா அடிக்ஷன், எல்லா டைப் ஆஃப் அடிக்ஷனை பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ see you soon in the podcast. ஹலோ டாக்டர், வெல்கம் டு த ஷோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐம் குட். ஸோ எப்படி மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அது ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஓகே. அண்ட் அதிலிருந்து எப்படி சைக்கியாட்ரியில் உங்களுக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ரெண்டையும் சொல்லிடுங்க. ஓகே. ஐ திங்க் அம்மா டாக்டர். அப்போது நீங்கள் 1990s வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒன்றா டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும். ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னா டெஃபினட்டாக டாக்டர் ஆகணும். அவ்வளோதான் எக்ஸ்பெக்டேஷன் மக்களோடது. அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் படிப்பு நல்லா வந்ததுனால, அம்மாவும் டாக்டர்ன்றனால எம்பிபிஎஸ் அப்படின்னு மைண்டுக்குள்ளார முதல்ல இருந்தது. கிடச்சிது, நேராகவே ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிள் ஸ்டோரி, 10 எம்பிபிஎஸ். வேறு ஒன்றும் ரொம்ப சர்வீஸ் ஓரியன்ட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் முடிச்சுட்டு மேலே போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறதுல வந்து சர்ஜிக்கல் சைடு அப்படின்னு முதல்ல ஒரு யோசனை இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூகே முன்னாடியே போயிட்டுருந்தாங்க. ஸோ அந்த யூகே எக்ஸாம்ஸ் எழுதினப்போ அங்கே நேரடியாக போய் இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ரொட்டேஷனில் மோர் சேலஞ்சிங், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சைக்கியாட்ரி, பெத்தாலஜி அண்ட் ஆஃப்தல்மாலஜி அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து வேலை கிடைக்கிறதுல வந்து ரிலேட்டிவ்லி லாங் டேர்ம் ஜாப்ஸ் வந்து அதில் கிடைக்கும். பாஸ் பண்ண முடியாது, அந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன். தி அதர் திங் வாஸ், கொஞ்சம் அந்த டைமில் வந்து தெர் வாஸ் ஃபியர் அபவுட், எப்படி சொல்கிறது, அந்த சர்ஜரி பண்ணுறப்போ ஹெச்ஐவி வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் அப்போ நிறைய பேர் கிளப்பி விட்டாங்க. கையில் வந்து குதிச்சுனா இதாகிடும்னு சொல்லிட்டு. ஸோ சர்ஜிக்கல் ஃபீல்டுங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆங்ஸைட்டி ஒன்று இருந்தது. ஸோ வென்ட் டு சைக்கியாட்ரி, டிட் வெல். அதுக்கப்புறம் அப்படியே ஃபர்தர் ஆன் சைக்கியாட்ரி முடிச்சுட்டு யூஎஸ் போயிட்டு யூஎஸ்லேருந்து அப்புறம் திரும்ப இந்தியா வந்துட்டோம். ஓகே. ஸோ அப்போ இருந்து இந்தியா வந்தது, இந்தியாவில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆமாம். ஓகே. நிறைய பேர்த்துக்கு வந்து சைக்கியாட்ரிஸ்ட்க்கும் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? டெஃபினெட்லி. சைக்கியாட்ரிஸ்ட்டுங்கிறது டாக்டருங்க. ஃபஸ்ட்டு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சு அதுக்கு மேலே எம்டி சைக்கியாட்ரியோ இல்லை டிஎம் சைல்டு சைக்கியாட்ரியோ அந்த மாதிரி வந்து இட் ஹேஸ் டு பி அ டாக்டர். அவங்க தான் சைக்கியாட்ரிஸ்ட்டு. சைக்காலஜிஸ்ட்டுங்கிறவங்க வந்து பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தே டூ கிளினிக்கல் சைக்காலஜி, அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டுங்கிறவங்க தே டோன்ட் ப்ரிஸ்கிரைப் மெடிசின்ஸ். அவங்க தே டூ அசஸ்மெண்ட்ஸ், தே டூ கவுன்சிலிங், தெரப்பி பண்ணுவாங்க, லாட் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. தேர் வெரி ஸ்கில்டு பீப்புள். பட் அவங்க டாக்டர் இல்லை. இதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு. ஓகே. ஸோ நீங்களும் அவங்களும் கோஎக்ஸிஸ்ட் டெஃபினட்டாக. நீங்கள் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, அவங்க உங்களை? அப்சல்யூட்லி ஹேவ் டு. என்னென்னா லாட் ஆஃப் ஆர் பேஷண்ட்ஸ் ஹூ ஹேவ் டிஃபிகல்ட்டிஸ் வித், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் திங்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு
obsessive compulsive disorder or like social anxiety அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா you have to send them to a therapist. அந்த தெரப்பிஸ்டோட இன்புட் வந்து will be very valuable for these people. மேரிட்டல் டிஸ்கார்ட் ஆகட்டும், சில்ட்ரனோட அசஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி மேஜர் ஹாஸ்பிட்டல் ஆர் மேஜர் சைக்காட்ரி யூனிட்டில் டெஃபினட்டாக ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வில் பி தேர். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் இது வந்து ஒரு டாபுவாகவே இருந்துச்சு. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்குறக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அது மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வே பேக் ஒரு 15 ஆர் ஈவன் 17 இயர்ஸ் முன்னாடி ஃபஸ்ட் இந்தியாக்குள்ளார வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட வர்றதுனாலே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய டபு இருக்கும். போனால் அவரை பற்றி தப்பாக சொல்லுவாங்களோ, அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகுமோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோங்கிற அளவுக்கு வந்து பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்குது. பிகாஸ் அந்த டைமில் வி யூஸ் டு கோ கிவ் லெக்சர்ஸ் இன் அ லாட் ஆஃப் பிளேசஸ்னு வச்சுக்கோங்களேன். மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்குள்ளே போவோம், ஸ்கூல்ஸுக்கு போவோம், நிறைய இடங்களில் போய் கொடுத்தாலும் பீப்புள் வில் பி வெரி ஹெசிடன்ட் டு வாக் இன். இப்போது தி அவேர்னஸ் இஸ் மச் பெட்டர். பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ டாக்டர், இட்ஸ் நாட் சம்திங் எல்ஸுங்கிறது அவங்களுக்கு தெரியுதுங்க. அதனால் வந்து முதல்ல இருந்ததுக்கு எவ்வளவோ பரவாயில்ல, டெஃபினட்டாக பரவாயில்ல. ஈவன் சில்ட்ரனுக்கு வந்து ஹெல்ப் கேட்குறதுமே ஹேஸ் இம்ப்ரூவ்ட் அலாட். முதல்ல வந்து சில்ட்ரனுக்கு ஹெல்ப் கேட்கவே மாட்டாங்க. ஓகே. சில்ட்ரனுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா மறைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ தட் ஹாஸ் ஆல்சோ சேஞ்ச்டு. ஓகே, குட். காமனாக நம்மளை இப்போ நம்ம சொசைட்டியில் இருக்கிற காமனாக நீங்கள் பார்க்குற மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருக்கும், அது என்னென்னு சொல்லுங்கள். ரொம்ப காமனாக பார்க்குறது வந்து ஆங்ஸைட்டி, பதட்டம், இல்லைன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம். இது ரெண்டு தான் ரொம்ப காமன். அண்ட் காமனாகவே நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை வந்துட்டிங்கன்னா வாழ்க்கை முழுக்க மருந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் தட் அட் ஆல். ஒரு சிங்கிள் எபிசோட் ஆங்ஸைட்டி ஒரு சிங்கிள் எபிசோட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது மேபி 2 to 3 months மருந்து தேவை இருக்கலாம். கொஞ்சம் பேருக்கு வந்து மேபி அபவுட் 6 months. அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருந்தால் டெஃபினட்டாக மாத்திரை குறைச்சி நிப்பாட்ட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயாலாஜிக்கல் டிசீசஸ் இருக்கும், ஸ்கிசோஃப்ரெனியா மாதிரி, அதாவது மனச்சிதைவுன்னு சொல்கிறது, பைப்போலார் அஃபெக்டிவ் டிசார்டர்னு சொல்கிறது. அதெல்லாம் வந்து இட்ஸ் ஜெனட்டிக்லி இம்பைப்ட் ஒன்று. ரெண்டாவது பயோகெமிக்கல் சேஞ்சஸ் பிரெயினில் இருக்கும். அது நீங்கள் ட்ரீட் பண்ணும், சுகர் ப்ரெஷர் மாதிரி ட்ரீட் பண்ணோம்னா அதை கண்ட்ரோலில் வைக்கலாம். அதில் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியாத வழிய இந்த மற்ற முக்காவாசி த சோ கால்டு ஃபியர்ஃபுல் டிசீசஸ்ன்னு இருக்கிறது எல்லாமே வந்து மருந்து நிறுத்தி நார்மல் லைஃபுக்கு சீக்கிரம் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அது ஒரு மித்துன்னு தான் சொல்கிறீங்க? டெஃபினெட்லி ஒரு மித்து தான். டெஃபினெட்லி மித்து தான். நம்ம அந்த லைஃப் லாங் மெடிக்கேஷன் எடுக்க வேண்டியதில்லை, எல்லாருக்கும் ஃபார் பர்டிகுலர் திங். எக்ஸாக்ட்லி. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் டிசீசஸ் தவிர்த்து, இப்போ லெட்ஸ் சே என்னோட கிளினிக்கில் வந்து ஐ சி அபவுட் 50 பேஷண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 பேஷண்ட்ஸில் லைஃப் லாங் அப்படின்னு நான் மருந்து எடுக்கிறது பார்த்தா லெட் மீ சே அபவுட் மேபி 10% அவ்வளோதான் இருப்பாங்க. ஓகே. 10 மேக்ஸிமம் 20%. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ்னால வர்றாங்கன்னு சொன்னீங்க. சில ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த பர்சன் அஃபெக்ட் பண்ணுறத விட அவங்க கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அவங்க எப்படி இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும்? See, as you very rightfully pointed, most diseases வந்துங்க it affects the person except for major diseases which affects the revenue for the other people. Psychiatry வந்து is a disabling disease for the whole family. ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் வந்துச்சுன்னா சுற்றி இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப சிரமம். கண்டீஜியஸ். இட்ஸ் இம்பாசிபிள். அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இவங்களை பார்க்குறதே ப்ரைமரி வேலையாயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு யுவர் ப்ரைமரி டாக்டர் ஃபர்ஸ்ட். எடுத்தோடனே ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை வரணும்னு கூட அவசியம் இல்லாது. நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சம்டைம்ஸ் சிம்பிள் ரீஅஷூரன்ஸ், அந்த டாக்டர் கூப்பிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வரி பண்ணாத, இது சிம்பிளாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற ரீஅஷூரன்ஸ்லேயே முக்கால்வாசி பேருக்கு சரியாக போயிடும். கொஞ்சோண்டு நாளைக்கு மட்டும் மாத்திரை அவங்களே கூட கொடுப்பாங்க. அதையும் மீறி டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா தென் தே சென்ட் யூ டு அ சைக்காட்ரிஸ்ட். அனுப்புனா போய் சீக்கிரம் பாருங்கள். லைக் எனி டிசீஸ் சீக்கிரமாக பார்த்து சீக்கிரமாக வைத்தியம் பண்ணோம்னா முழுமையாக குணப்படுத்தி ஃபுல்லாக ரெடி ஆகலாம். அதான் பாயிண்ட். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. தட்ஸ் தி ஒன்லி அட்வைஸ் ஐ வில் கிவ் டு எவ்ரி ஃபேமிலி அஸ் வெல். ஐ திங்க் நிறைய இந்தியாவில் வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஃபிசிக்கல் ஹெல்த் ஆகட்டும், மென்டல் ஹெல்த் ஆகட்டும், ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஆகட்டும், ஏர்லி சிம்டம்ஸ் வந்தால் நமக்கு வராது, வந்தாலும் நம்ம ரொம்ப அசால்ட்டாக நம்ம பாப்புலேஷன் அதை எடுத்துக்கிறாங்க. மென்டல் ஹெல்த்தும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அன்டில் இட்ஸ் டூ லேட் நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்காமல் கேர் பண்ணிக்காமல் இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜென்ரலாக இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, ஐ மீன் நம்மளோட அவேர்னஸில் சொல்லலாம். ஐ மீன் லைக் அவங்க கேர்லெஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வராது பிகாஸ் லைக் யூனோ ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் திஸ் ப்ராப்ளம். நம்ம எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் வந்து நம்ம இதில் ஃபிசிக்கல் ஹெல்த்து கிடையாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ன்றது எனக்கு வரவே முடியாதுன்னு தான் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி பிலீவ்ஸ். ஐ மீன் ஐம் நாட்
ஜென்ரல் பப்ளிக்காக மட்டும் சொல்ல, ஐ ப்ராப்ளி சே ஈவன் ஃபார் த டாக்டர்ஸ் as well. அவங்க வந்து இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறத வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாக பார்க்குறதே இல்லை. ஸோ எனக்கு இல்லாத ப்ராப்ளம்க்கு நான் ஏன் போய் டாக்டர்கிட்ட போய் கேட்கணும்? என்னோட மைண்டோட ப்ராப்ளம்க்கு டாக்டர் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எப்பவுமே இருக்கும். பட் இட்ஸ் நாட் லைக் தட். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் சஜஷன் ஃப்ரம் அ சைக்காலஜிஸ்ட் ஆர் அ சிம்பிள் சஜஷன் ஃப்ரம் அ சைக்காட்ரிஸ்ட், ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரதும், மேபி ஒரு ஷார்ட் டர்ம் மெடிசின்ஸ் இஃப் நீடட், அவங்களுக்கு வந்து மோர் தென் எனஃபாக இருக்கும். தேல் ப்ராப்ளி கம் அவுட் வெரி வெல். அந்த ஹோல் ஃபேமிலி கெட்ஸ் பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி ஹேஸ் அ டிப்ரெசிவ் எபிசோட்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் இன்கம் போயிடுது, குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு போகணும், வீட்டில் வந்து சாப்பிட்றது எல்லாமே ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இஃப் தட் பர்சன் இஸ் பேக் ஆன் ட்ராக், தென் த ஹோல் ஃபேமிலி இஸ் பேக் ஆன் ட்ராக். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி ஷுட் பி வெரி அவேர். ஓகே. பட் இன்னொரு சேயிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து எல்லா மென்டல் ஹெல்த் ரொம்ப எல்லாத்துக்கும் பெட்டராக இருந்துச்சு. மேபி இப்போ நம்ம மாடர்ன் சொசைட்டிலையோ இல்லை நியூக்ளியர் ஃபேமிலி ஆனனாலேயோ தான் மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வியூஸ்? இல்லை, இதில் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து ஐ திங்க் டெஃபினெட்லி வி ஹேவ் டு டேக் இன்டு கன்சிடரேஷன். அப்போ வந்து த ஹோல் ஃபேமிலி வாஸ் டுகெதர், ஜாயின்ட் ஃபேமிலியில். அப்போது என்னென்னா, இஃப் somebody had a difficulty, somebody else was able to take over and somebody else was taking this responsibility until that person got betterன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் மட்டும்தான் இருக்கிறதுனால ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி ஹை. ஒன்று. ரெண்டாவது, சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா, வி ட்ரை டு புஷ் சில்ட்ரன் டூ மச். Everybody is working, everybody's got some set of stress. So too many things at the same time, நம்மளோட ability to handle that is not great. And definitely பெரியவங்களோட சப்போர்ட் கூட இல்லை நம்மளுக்கு கூட இருந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறக்கு ஒரு ஆள் இல்லைங்கிறப்போ ஒரு 20-30% ஆஃப் ஃபேமிலிஸ் கேன் டூ வெல், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு 70% ஆஃப் ஃபேமிலிஸில் வந்து அந்த இல்லைன்றப்போ இட் ஸ்டார்ட்ஸ் அஃபெக்டிங் தேர் இன்னர் பீஸ். சின்ன சின்ன விஷயத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறது, குழந்தைங்க மேலே கோச்சிக்கிறது, ஆர் they don't talk well between themselves. அந்த மாதிரி ஆகிறப்போ ஒர்க்கிங் கப்புள்ஸாக இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியலன்னா டெஃபினட்டாக இட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஐ திங்க் பீயிங் அ நியூக்ளியர் ஃபேமிலி ஹேஸ் மேட் இட் மோர் டிஃபிகல்ட் ஒன்று. அண்ட் ஐ திங்க் நம்மளோட சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் ஈச் பர்சன் ஹேஸ் டெஃபினெட்லி சேஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 years முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம வச்சதோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறப்போ டெஃபினட்டாக த சான்ஸ் ஃபார் அ பிரேக் டவுன் இஸ் ஆல்வேஸ் வெரி ஹை. ஓகே. ஸோ அப்போ இப்போ இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வந்து எப்படி அவங்களோட மென்டல் ஹெல்த்தை என்னென்ன பண்ணால் ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஓகே. Unfortunately, as you said, nuclear family தான் way forwardங்கிறது வந்து because a lot of people have moved into the cities, that's what is going to happen. But என்னென்னா, spend more time with the family as family. நாட் ஜஸ்ட் இருக்கிறோங்கிறது மட்டும் இல்லை. அந்த நேரத்தில் உட்காந்து பேசுகிறதுக்கு பதிலாக உட்காந்து டிவி பார்க்குறதோ, இல்லை ஆளுக்கு தனியாக உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கிறதோ, சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிறதோட டூ சம்திங் கொஹிசிவ். ஒன்று, டாக் வித் ஈச் அதர். ஐ திங்க் தட்ஸ் வாட் வி அட்வைஸ் எவ்ரிபடின்னு வச்சுக்கோங்க. ஸோ when there is somebody talking, you listen as well. இப்போ அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, லிசன். சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி சிம்பிள். யூ ஜஸ்ட் ஹேவ் டு லிசன். த பர்சன் லிசன்ஸ் அண்ட் யூஸ்வலி ப்ராப்ளம்ஸ் வந்து ரிசால்வ் ஆகிடும். அண்ட் டூ ஆக்டிவிட்டீஸ் டுகெதர். ஃபிசிக்கலி ஃபிட்டாக வச்சுக்கிற மாதிரி வந்து இமோஷனலி ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் யூ நீட் டு டூ சம் ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் டுகெதர். ஓகே. ஸோ அந்த பாண்டிங் பெட்டராக இருந்தது, ஷேரிங் பெட்டராக இருந்தது, கம்யூனிகேஷன் பெட்டராக இருந்ததுன்னா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேமிலிக்குள்ள வரக்கு சான்சஸ் கம்மி. அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிட்டோம்னா ஓவராலாக ஐ திங்க் they can manage. அண்ட் ஏதாவது டிஃபிகல்ட்டி ஒன்று இருந்ததுன்னா க்ளோசஸ்ட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா ப்ராப்ளி we can try to find some solution also. ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட். அப்சல்யூட்லி குவாலிட்டி. ஓகே. நேம் சேக்குக்கு நான் இருக்கேன், வீக்கெண்ட்ஸ் வீட்டில் இருக்கேன்னு இல்லாமல் ஸ்க்ரீன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்கேஜ் பண்ணோம். பர்சன் டு பர்சன் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் முக்கியம், நாட் வித் ஸ்க்ரீன். ஓகே. ஸோ அப்படி பேசும்போது நமக்கு அடுத்த கொஷின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டல் அடிக்ஷன் அதுதான் காமனாக வருது. ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு டிவி ஆகட்டும், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், சோஷியல் மீடியா, எல்லாருமே கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே அவங்களோட ஃப்ரீ டைம் வந்து ஸ்க்ரீனில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்த அளவுக்கு அஃபெக்ட்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி பேட். ஐ மீன் ஈவன் ஆஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கிவ் அ ஸ்மால் கான்டெக்ஸ்ட் அண்ட் மூவ் தி ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வே பேக் இன் 2001 we did a research article. அந்த டைமில் வந்து இட் வாஸ் ஆல் பிளாக் போர்ட் ரிலேட்டட் டீச்சிங் மட்டும்தான். போர்டில் எழுதுவாங்க, படிப்பாங்க, தூங்குவானுங்க, புத்தகத்தை படிப்பாங்க. பட் at that time we did a study where மல்டிமீடியா இன் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்ஸில் வந்து மல்டிமீடியா வச்சு டீச் பண்ணுறப்போ சில்ட்ரன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஆக்சுவலி பெட்டர். பட் அது வந்து இட் ஹாஸ் டு பி ஒன்லி ரிலேட்டட் டு மல்டிமீடியா ரிலேட்டட் டு டீச்சிங், அவ்வளோதான். ஸோ இந்த கிளாஸ் எடுக்கிறதே ஃபிசிக்ஸே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ the child is able to understand better.
But what has happened in that studies later எப்படின்னா more and more screen time which is not actually useful. What tends to happenனா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம புத்தகத்துலேருந்து படிக்கிறோம் அண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஈவன் சரி ஓகே நீங்கள் யூ ரீட் ஃப்ரம் யுவர் ஐபேட்னே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் யூ கோ ஆன் டு வாட்ச் சம் கார்ட்டூன் ஆர் கோ ஆன் டு வாட்ச் சம் ஃபனி சீரீஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பிரெயினோட கெப்பாசிட்டி டு அட்ராக்ட் போரிங் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி லெஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த படித்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிறதில்ல, அந்த ஜாலியான விஷயம் மட்டும்தான் உள்ளே போகுது. அண்ட் இட் இஸ் அ லாட் மோர் இன்ட்ராக்டிவ்ஸ். இது கலர்ஸ் ஆர் லைக் ஃப்ளிக்கர் ரேட் இதெல்லாம் இஸ் ஸோ ஹை. பிரெயினுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஐ மீன் என்டர்டெய்னிங்காக இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து இட் டேக்ஸ் இன் பெட்டர் அண்ட் லீவ்ஸ் அவுட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ பீப்புள் ஹூ யூஸ் லாட் ஆஃப் ChatGPT, பீப்புள் யூஸ் லாட் ஆஃப் இது யூனோ சும்மா ஆன்லைன் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இது பார்க்குறவங்க, மொபைல் பார்த்துட்ருக்கிறவங்க, ரீல்ஸ் பார்த்துட்ருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர் எபிலிட்டி டு அப்சார்ப் ஆக்சுவல் ப்ராப்பர் ஃபேக்சுவல் நாலேஜ் இஸ் டெஃபினெட்லி லெஸ்ஸர். ஸ்க்ரீன் டைம் வந்து வி ஜென்ரலி சே ட்ரை டு ரெடியூஸ் ஸ்க்ரீன் டைம் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் தான் நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மேண்டேட்ரி ஃபார் ஒர்க்ன்னு இருக்கிறவங்க வேறு வழி இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கன்னு சொல்கிறோம். ஒன்று முடிச்ச உடனே ஸ்க்ரீன் பார்க்குறத வேணான்னு சொல்கிறோம். வேலையை விட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஸ்க்ரீன் பார்க்காதீங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். படுக்கிறக்கு 1 மணி நேரம் முன்னாடி ஸ்க்ரீன் பார்க்குறது நிப்பாட்டிருங்கிறது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு ஜென்ரல் அட்வைஸ். ஓகே, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போது ஈஸிலி இப்போது நீங்கள் சொன்னது உண்மை தான். புக்ஸ் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. எல்லோரும் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும்னா புக்ஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்க்ரீனுக்கு வந்தாங்க. இப்போ வீடியோ ஃபார்மேட் இந்த மாதிரி பாட்காஸ்ட், ஏன்னா அது குயிக்காக வே டு லேர்ன். இப்போ இன்னும் அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாகி உங்களுக்கு ஷார்ட் கண்டென்ட் அப்படி தான் வந்துருச்சு. ஸோ அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது வந்து நம்ம திருப்பியும் ரீகெயின் பண்ணிக்க முடியுங்களா? அட்டென்ஷன் ஸ்பேன் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்காஸ்ட்டே ஒரு 1 hour போட்டாலுமே நிறைய பேர் வந்து டைம் ரொம்ப லாங்காக இருக்குங்க. ஸோ நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் அதிகம் பண்ணிக்க முடியுங்க? அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஈவன் அந்த இஃப் ஐ சே ப்ராப்ளி ஈவன் 30-40 இயர்ஸ் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸில் இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 30 minutes தான் இருக்கும். 1 மணி நேரம் கிளாஸில் 30 நிமிஷம் தான், மிச்சம் 30 நிமிஷம் இன்ஃபர்மேஷன் நாட் கோயிங் இன். பட் அந்த டிசிப்ளின்காக உட்காந்துட்டுருப்பான், அதை தவிர்த்து வேறு இன்னும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் கேன் யூ ரீகெயின் இட் பேக்? எஸ், பட் டூ யூ ரியலி நீட் இட்? இதுதான் ரெண்டாவது கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் அட் யூர் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ do you really need to know about Bernoulli's theorem or Laplace law அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன்? No, you don't. இதுதான் ட்ரூத். that you can get it off the internet. And like இப்போ வந்து 10 language லேர்ன் பண்ணுமா, அப்போல்லாம் லாங்குவேஜ் உங்கள் ரெஸ்யூமில் வந்து 5 language தெரியும்னு சொல்கிறது வந்து வாஸ் வெரி குட் திங். இப்போ தேவையில்லை. யூ ஹாவ் ட்ரான்ஸ்லேட், லைக் ஃபோன் வந்து டஸ் எவ்ரி திங் ஃபார் யூ. பட் ஆன் த ஹோல் பிரெயினோட ஃபங்க்ஷனிங் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டவுன் பிகாஸ் all these apps and artificial intelligence is doing everything for you. Your brain's calculative capacity is definitely going down. So in the future, how is it going to be? We have to wait and see. But எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறோமோ குட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் இட் ஃபார் எஜுகேஷன், கிரேட், எஸ். லைக் பட் இஃப் யூ யூஸிங் இட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் இட்ஸ் நாட் கிரேட். மூணாவது விஷயம், அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து பெருசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இஃப் யூ கேன் கிவ் கான்சன்ட்ரேட்டட் இன்ஃபர்மேஷன் விச் தே கேன் அப்சார்ப் வெரி குவிக்லி, இட்ஸ் ஃபைன். பட் இதுவே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம்னா நீங்கள் யூ வுட் see a lot of people flick between screens now. Screen. You're not absorbing anything now. You're just looking at entertainment. ஓகே, மைண்ட்லெஸ்ஸாக எதுக்கு போனானே தெரியாமல் ஸ்வைப். Can you regain it? Yes, you can. பட் அதுக்கு இந்த பெரிய டீடாக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். மொபைலில் இருந்து வெளியில் வர்றது ரொம்ப முக்கியம். ஸ்க்ரீன்ஸ் டூ if I should say addictive. ஓகே, ஸோ கிட்ஸுக்கு வந்து எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் ஆர் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க டு ரீகெயின் தியர்? ஜென்ரலாகவே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ மீன் 2 things வி சே. ஓகே, ஃபிசிக்கல் வெல்பீயிங் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இமோஷனலி பார்த்தோம்னா when somebody plays, பிரெயின்குள்ளார வந்து அந்த endorphin secretion இருக்கும் which makes you feel comfortable, happy, you have the sense of accomplishment. You meet people. See, meeting people, interacting with people is a lot more important than interacting with these screens. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். I think people tend to overlook it னு வச்சுக்கோங்களேன். We really have to start interacting with people. அந்த emotions understand பண்ண தெரியும். இப்போ வந்து lot of children don't understand the word no. நோன்றது தெரியறதில்லை பிகாஸ் லைக் it is not communicated to them properly. கிடைக்காது, வேண்டாம், முடியாது, இது வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வராது அப்படிங்கிற விஷயம் தெரியறதே இல்லை நிறைய பேருக்கு. So only when you interact with people, where maybe even in sports you learn to lose, you learn to wait your turn. A lot of things happen when you play. So you have emotional maturity இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஷேரிங்கிறது பெட்டராக இருக்கும். கொஹீசிவாக இருக்கணுன்றது பெட்டராக இருக்கும். ஒரு பாண்டிங் டெஃபினெட்லி பெட்டராக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் இன் லாட் ஆஃப் திங்ஸ். Definitely a lot of things. Okay.
வேறு என்னென்ன பண்ணி நம்ம அவங்களோட மென்டல் டஃப்னஸையும் ரெசிலியன்ஸையும் ஆஸ் அ ஜென்ரேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும்? See, the mental toughness and resilience, I think like in the last 30-40 years, things have changed because of a lot of things. I think from a country, when we got independence in 1947 with very low GDP, availability of resources was very less. So, அதனால வந்து people had to be brought tough. வேற வழி இல்லை. To survive, we had to be brought tough. Now, we are extremely fastly growing and probably we are growing very, very quickly as a country. Availability is gone through the roof. ரெண்டாவது எனக்கு கிடைக்காது என் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ப்ராப்ளம் இஸ் வெரி பிக் ரைட் நவ். அது நாட் நீடட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இட்ஸ் இண்டிவிஜுவல் பேரண்டிங், ஒவ்வொருத்தரோட இதுதான். பட் எது தேவையோ அதை மேண்டேட்ரியாக கொடுத்துட்டு தேவையில்லாத விஷயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இது ரைட் இது ராங்கிறத வந்து ஓரளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஐ மீன் நீங்கள் எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் அந்த பர்சன் அவங்களோட தாட் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் தே டர்ன் அவுட் டு பி இஸ் நாட் சம்திங் தட் யூ கேன் ப்ரீடிட்டர்மின் அட் ஆல். பட் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு ஷோ தெம் சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன வயசுலேயே வந்து தடுமாறி மேலே வர்றது, ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்றப்போ உடனே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியே நம்ம வளர்த்திட்டோம்னா மேலே வரப்போ அந்த ஃபைட் பண்ணுன்ற மென்டாலிட்டி இருக்காது. எவ்ரிதிங் வுட் ஹவ் பீன் டன் பை யுவர் பேரண்ட். எப்பவுமே ஒரு சேஃப்டி நெட்லேயே குழந்தை இருந்துட்டு இருந்ததுன்னா கீழே விழுகணும்னே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ திங்க் தட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஓகே. ஸோ நம்ம பேரண்ட்ஸாகவும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஈஸியாக ப்ளேம் பண்ணிடுவோம் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸாக ரெசிலியன்ஸ் இல்லை, ஈஸியாக அடிக்ட் ஆகிடுறாங்க, ஸ்க்ரீன் ரொம்ப பார்க்குறாங்கன்னு. பட் பேரண்ட்ஸ் தான் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பேரண்ட்ஸ் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளே சொல்கிறேன், நாட் சில்ட்ரன் அட் ஆல். சில்ட்ரன் டோன்ட் நோ வாட் தேர் லைஃப் இஸ் கோயிங் டு பி இன் லைக் 5 years 10 years டைம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எரிக் எரிக்சனோட ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. 16 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியாது. வாட் பேரண்ட்ஸ் டீச் them is what they know. ஸோ இஃப் யூ டாட் them the wrong ways, why blame the childன்னு தான் நான் கேட்பேன். ஓகே, டெஃபினட்டாக. அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன் ரொம்ப காமனாக ஃபேஸ் பண்ணுறது வந்தீங்கன்னா லோன்லினஸ். நம்ம அந்த போன ஜென்ரேஷனில் இருந்தவங்க கிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஸ்ட்ரீட்டில் விளையாண்டுருப்பாங்க. இப்போ எல்லாமே ரிசர்வ்டாக வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த லோன்லினஸ்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அகெயின் லோன்லினஸ் நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட்டுக்கே வந்துடலாம். எல்லோரும் அந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிவிட்டு பர்சன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற இதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க எல்லாருமே. ஐ திங்க் த ஒன்லி வே யூ வில் மேக் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் பை நாட் ஹேவிங் டூ மச் ஸ்க்ரீன் டைம். ஸோ இந்த ஸ்க்ரீனோட என்டர்டெயின்மெண்ட் வந்து பிகாஸ் த ஸ்க்ரீன் டசன்ட் டாக் பேக், த ஸ்க்ரீன் டசன்ட் சே எனிதிங் அகெயின்ஸ்ட் யூ, இட் டசன்ட் கான்ட்ரடிக்ட் யூ. என்ன நீங்கள் வேணுமோ அது மட்டுமே நடந்துகிட்ருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேணுமோ அது மட்டுமே நடந்து பழகிட்டா ஃப்ரெண்டு கூட நீங்கள் பேசுகிறப்போ ஃப்ரெண்டு நோன்னு சொல்கிறப்போ யூர் நாட் ஏபிள் டு டேக் இட். வேண்டாம், முடியாது, நான் வரல, நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ யூர் நாட் ஏபிள் டு டேக் இட். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் இருக்கிறது வந்து ரைட் ஃப்ரம் சைல்டுஹுட் அதை பழக்கப்படுத்தி கொடுக்குறது ரொம்ப முக்கியம்னு தான் நான் திரும்பவும் சொல்ல நினச்சிக்கோங்களேன். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ஏபிள் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர்கிட்ட வந்து நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும். இந்த நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு கெட்ட விஷயத்தை இக்னோர் பண்ண கற்றுக் கொடுத்த மாதிரி தான் நம்ம இப்பவும் கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அப்போ கற்றுக் கொடுத்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோம்னா அவன் அப்செட் ஆகி வரும். அப்செட் ஆகி வந்தால் போய் அவங்க பேரண்ட்ஸ் கூட போய் நம்ம சண்டை போட வேண்டியதில்லை. அப்படி தான் இருக்கும். பரவாயில்ல, வில் லேர்ன் அப்படின்றப்போ சில்ட்ரன் வில் மேக் அப் இன் ஒன் டே. அவங்க பார்த்தா திரும்ப பேசிகிட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸ் தான் நம்ம சண்டை போட்டுருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நாட் நீடட். அவன்கிட்ட பேசக்கூடாது, இது பண்ணாத, அது பண்ணாதுன்னு சொல்லி சைல்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்களோட இமோஷனல் க்ரோத்தை ஸ்டண்ட் பண்ணுறது பேரண்ட்ஸாக இருக்குது பாதி நேரம். ஸோ தென் திஸ் கை டஸ் நாட் நோ ஹவு டு மேக் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு நம்ம பேசலாம். பட் சில்ட்ரன் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் அவனுக்கு ஃப்ரெண்டே எல்லாம் அவன் லோன்லியாகவே இருக்கான்னு சொல்லி சொல்கிறதும் அகெயின் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ தெர் ஆர் சம் சில்ட்ரன் வித் டிஃபிகல்ட்டிஸ். அஃப்கோர்ஸ் ஆட்டிஸ்டிக் சைல்டாக இருக்கிறவங்க அது வேறு. தட் இஸ் வெரி வெரி ஃபியூ. ஹேவ் வெரி வெரி ஃபியூ சில்ட்ரன் லைக் தட். எவ்ரிபடி எல்ஸ் they've lost the skill to make friends basically because we've not taught them to interact. We've not asked them to play. உனக்கு விளையாட்டு இதில் வரலையா, உட்காந்து வீடியோ கேம் விளையாட்டுக்கோன்னு சொல்லி விட்டது தான் ப்ராப்ளம்னே நான் சொல்லுவேன். பிகாஸ் அப்போது விளையாட தெரிஞ்சதோ இல்லையோ வெளியில் போய் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். 10 பேரை பார்ப்போம், கீழே விழுவோம், இவன் தான் அதிகமாக அடி வாங்கிட்டு வருவான், இருந்தாலும் ஹீல் பி பாப்புலர். இப்போ ரைட்னோ அப்படி இல்லை. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே. ஸோ கிட்ஸை பற்றி பேசும்போது இன்னொரு இஷ்யூ, ADHDங்கிற டேர்ம் வந்து இப்போ ரொம்ப காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அப்படின்னு என்ன? ADHDன்றது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இட் அஃபெக்ட்ஸ் மோஸ்ட்லி பாய்ஸ், வெரி வெரி ரேர்லி கேர்ள்ஸ். ஜென்ரலி ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக அவங்களால வந்து பண்ண முடியாது. இதுதான் அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து மாறிட்டே இருக்கும். உட்காந்து படிச்சுருப்பாங்க, எந்திரிச்சு போய் டிவி பார்ப்பாங்க, இந்த பக்கம் போய் அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன். ஸோ அதனால் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறவாக இருக்கும். எதுவுமே வந்து ஒரு கரெக்டாக இது பண்ண முடியாது. அதில் வந்து ரொம்ப சிவியராக இருக்கவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு விளையாடுற இடத்துல போய் அவனால் ஒரு டர்ன் வெயிட் பண்ண முடியாது, சண்டைக்கு போயிட்டு இருப்பான், கிளாஸை கவனிக்க முடியாது, ஓடிட்டே இருப்பான், சின்ன சின்ன விஷயம் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ தட் இஸ் ADHD.
ஒரு மைல்டு எலிமெண்ட் ஆஃப் அட்டென்ஷன் டெஃபிசிட், ஏடிஹெச்டின்ற பெரிய வார்த்தைக்கு போகாமல் அட்டென்ஷன் டெஃபிசிட் வந்து மோஸ்ட் மேல் சில்ட்ரனுக்கு இருக்கும். பசங்க எப்பவுமே கொஞ்சம் துருன்னு இருப்பானுங்க. தட் இஸ் நாட் ஏடிஹெச்டி. சரி, நிறைய பேர் வந்து நவ் தே டேக் திஸ் ஏடிஹெச்டி ஆஸ் அ வெப்பன். அதாவது என்னால் வந்து ஒழுங்காக படிக்க முடியாத காரணம் எனக்கு ஏடிஹெச்டி இருக்குது. அண்ட் லைக் இன்னும் அந்த ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மெஷர் பண்ணுற ஸ்கேல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் வந்து த வே யூ ஃபில் இட் you can make sure like you have this diagnosis of ADHD. See, unless until 3 different scenariosல உங்களால் வந்து பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண முடியலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில், ஒர்க் ஆர் ஸ்கூலில், சோஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸில் 3 இடத்துலையும் சிக்னிஃபிகண்ட்டான உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறைவாக இருந்ததுனா தான் அதுக்கு ஏடிஹெச்டின்னே நம்ம டயக்னோஸ் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் கெட்டிங் ஓவர் டயக்னோஸ் நவ். ஐ மீன் அந்த பீடியாட்ரிக் சைக்காட்ரிஸ்ட் வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஐ மீன் இஃப் யூ மீட் தம் ப்ராப்ளி யூ வில் பி ஏபிள் டு கம் டு அ கிளியர் டயக்னோசிஸ். அதுக்கு மருந்து கொடுக்கணுமான்னு கேட்டால், இஃப் இட் இஸ் அஃபெக்டிங் எவ்ரிவேர், எஸ் கொடுக்கணும். பட் அது வந்து வெரி 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 ஸ்மால் சப்செட் ஆஃப் த ஹோல் பாப்புலேஷன். ஆல் யூ நீட் டு டூஸ் அவங்கள ரெகுலராக விளையாட விடுறோம். ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்னு இருக்காங்க, லைக் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் மாதிரி வந்து ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டை பார்த்து டூயிங் லாட் ஆஃப் அட்டென்ஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி, இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது பண்ணாலே போதும் பாதி நேரம். they'll be fine. ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு டேர்ம் டிஸ்லெக்ஸியான்னு இருக்குது. ரெண்டும் சேமா இல்லை வேறையா? ரெண்டும் வேறு. டிஸ்லெக்ஸியா அப்படின்றது வந்து டிஃபிகல்ட்டி இன் லேர்னிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தாரே ஜமீன் பர்னு ஒரு படம் வந்துச்சு. அப்போ அந்த பையலுக்கு வந்து டீன்றத பீன் போடுவான், 9 6ன்னு போடும். பட் அதாவது அந்த மிரர் இமேஜ்னு சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து குவைட் காமன் இன் சம் சில்ட்ரன். அதாவது ஐயோ ஒருத்தன் எழுதுறான்றோம்னா ஒரு வார்த்தைக்காக பயந்துக்க முடியாது. ஸோ நிறைய குட்டி யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, திடீர்னு நீங்கள் எஸ்ஸும் 5ம் நம்மளுக்கே குழப்பம். சம்டைம்ஸ் 5 போட்டிருப்போம், திடீர்னு எஸ் மாதிரி எழுதுவோம். அது வந்து டிஸ்லெக்ஸியா கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் டிஃபிகல்ட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஒன்றா ரீடிங் இருக்கும், ஸோ ஆர் ரைட்டிங் இருக்கும், ஆர் ஈவன் ஸ்பீச் இருக்கலாம். ஸோ அது மட்டும்தான் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, எஸ்எல்டின்னு சொல்லுவோம் டிஸ்லெக்ஸியாவை. அது வந்து தெரப்பியில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். See, this guy probably has only one modality where he is suffering. அதர் திங்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக வரும் அவங்களுக்கு. இன்டெலிஜென்ஸ் லெவல்லாம் நார்மலாக இருக்கும். அது ஐ மீன் அது மாதிரி நீங்கள் கேள்விப்பட ஐ மீன் தி அதர் திங் தட் வி ஆல்சோ ஸ்போக் அபவுட் இஸ் ஆட்டிசம். ஆட்டிசம்ன்றது வந்து அவங்களோட எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் வித் அதர் பீப்புள் தான் மோஸ்ட் அஃபெக்டடாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் ரெண்டாவது அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸு, அதில் தேர் எபிலிட்டி டு இன்டகிரேட் சென்சஸ், அதாவது ஹவ் இ சேஸ் லைக் இப்போ வந்து டச்சு, ஹியரிங், இது எல்லாத்தையுமே வந்து இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறோம், ஹையர் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரெயின். ஸோ அது வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ தேல் நாட் பி ஏபிள் டு இன்டகிரேட் இட் ப்ராப்பர்லி. அதோட சிவியரிட்டி பொறுத்து தான் நிறைய சில்ட்ரனுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்மளால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியறதில்லை. இன்னும் வந்து தெர் இஸ் நோ நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ்க்கு வந்து தெர் ஆர் நோ ட்ரீட்மெண்ட்ஸ். பட் தெரப்பிலையும் கைடன்ஸ்லேயும் ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன்லேயும் டெஃபினட்டாக ஓரளவுக்கு அவங்கள ப்ரொடக்டிவாக கொண்டு வர முடியும். ஸோ ஆட்டிசம் வந்து க்யூரபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் எப்படி நிறைய பேர்த்துக்கு இன்டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சில பேர்த்துக்கு மைல்டாக அஃபெக்ட் ஆகிருக்கும், சில பேர்த்துக்கு சிவியராக அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ மைல்டாக அஃபெக்ட் ஆனவங்களையும் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதாவது இப்போ வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இதில் கொடுக்க விரும்பலை. ஆட்டிசம்ன்றது வந்து இதை ஃபுல்லாக க்யூர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு மட்டும்தான். இது க்யூரபிள் கிடையாது. இப்போ டயபெட்டிஸ் மாதிரி, ஹைப்பர்டென்ஷன் மாதிரின்னு சொல்லி அது ஈக்குவேட் பண்ணுறதுக்கும் கிடையாது. பட் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி மைல்டு ஆட்டிசம்ங்கிறது வந்து தெரப்பியில் வந்து தே கேன் ஃபங்க்ஷன் ரியலி வெல். அவங்களுக்கு மேபி they not be able to make good friends அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். பட் யூ கேன் டீச் தம் ஹவு டு இன்ட்ராக்ட் as well. மைல்டு டு மாடரேட் லெவல் ஆட்டிசம் வந்து நல்லாவே மேனேஜ் பண்ண முடியும். அவங்க லைஃப் ரீசனபிளி ப்ரொடக்டிவாக கொண்டு போகும். சிவியர் ஆட்டிசம் வர்றப்போ தான் நிறைய திங்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து நம்ம தெரப்பி கொடுக்குறதுல அவங்களோட சிம்டம்ஸை கண்ட்ரோலில் வைக்கலாம். பட் அவங்கள தான் வந்து ப்ரொடக்டிவ் ஆக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே. ஸோ கிட்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா விமன் இப்போ நிறையா அஃபெக்ட் ஆகுறாங்க ஸ்ட்ரெஸ் அண்ட் இதனால. எஸ்பெஷலி போஸ்ட் பார்ட்டம் அப்படின்னு ஒரு டேர்ம் இப்போ காமனாக யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் டெலிவரி நிறைய பேர் ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்குள்ளே போயிடுறாங்க. மேபி அதுவும் நியூக்ளியர் ஃபேமிலினால இருக்கலாம், வேறு ஃபேக்டர்ஸ்னால இருக்கலாம். போஸ்ட் பார்ட்டம்னா என்ன, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்துங்க, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோட போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸுங்கிறது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி காமன். Almost like every other girl who goes through pregnancy and like delivery வந்து will go through this postpartum blues where அவங்களோட டல்னஸ்க்கு என்ன ரீசன் அவங்களுக்கு தெரியாது. காரணம் இல்லாமல் அழுக வரும், ஒரு மாதிரி என்னடா ஏன் இப்படி இருக்கோன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி. பிகாஸ் there's a lot of change has happened in the last a week or so after the delivery, because like உங்கள் body is recuperating, your system's not right, baby's waking up at night and like there's so much difficulties that's happening in your body that you don't understand what's happening. அது மட்டும் இல்லை, பட் லைக் generally as well the hormonal changes inside your body contributes அப்படிங்கிறதான் வந்து தேரி. போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாக சரியாப்படும்.
அது வந்து ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. ஆல் யூ நீட் டு டூ ஸ்டிக் டு ரொட்டீன், கீப் யுவர் செல்ஃப் ஹெல்த்தி, டாக் யுவர் டிஃபிகல்ட்டிஸ் அவுட், லைக் there's somebody supportive. அந்த ஃபேஸ் எவ்வளோ நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? See, postpartum blues வந்து usually about 2 to 4 weeks தான் ஜென்ரலி சொல்கிறாங்க. பட் லைக் on book like it's a little longer. பட் postpartum depression அப்படிங்கிறது கிளியர் கட் டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் இருக்கும். டிப்ரெசிவ் சிம்டம்னா 4 கார்டினல் சைன்ஸ் சொன்னாங்க. அதாவது வந்து எதுவுமே செய்ய தோன்றதில்லை, எதுவும் செய்ய பிடிக்கிறதில்ல, ஏன்டா இப்படியெல்லாம் இருக்குது, எதுவுமே வந்து ஒரு ஃப்யூச்சரே வந்து ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனிடோனியா, எனர்ஜியா பற்றி எவல்யூஷன், எதுவுமே செய்ய தோணாது. அப்புறம் சம்டைம்ஸ் இந்த சூசைடல் ஐடியாஸ் வரதெல்லாம், காரணம் இல்லாமல் அழுக வர்றதும், காரணம் இல்லாமல் லோவாக ஃபீல் பண்ணுறதும் ரொம்ப காமனாக இருக்கும். இந்த லோ மூட் இஸ் வெரி காமன். போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் வந்து கேன் லாஸ்ட், கொஞ்ச நாள் இருக்கும். அது வந்து வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். போஸ்ட்மார்டம் பீரியடில் வந்து அந்த சப்போர்ட் என்ன தான் நம்ம கொடுத்தோம்னாலும், இஃப் த டிப்ரெசிவ் எபிசோட் இஸ் சிவியர்னா மே நீட் ட்ரீட்மெண்ட் ஆஸ் வெல் வித் மெடிசன்ஸ் ஆல்சோ. காமனஸ்ட் திங் தட் வி ஆல்வேஸ் அட்வைஸ் இஸ் ஈவன் ப்ரீ டேர்ம், அதாவது வந்து லைக் நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது, அந்த டேர்ம் பீரியட் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே there are multiple services, even in the obstetricians கிட்டே வந்து how do you prepare yourself for this delivery, how do you prepare for your motherhood, அந்த கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக அந்த கிளாஸில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தென் you know what you're expecting, the chances that you'll go into postpartum depression is very less generally if you're more prepared. ஸோ உங்களுக்கு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துட்டுருக்கு, you're eating healthy, you're meeting people, you know what to expect, and like when it's happening you have somebody to share, it's definitely better. ஓகே. பட் எப்படி அந்த காலத்தில் 7 குழந்தை 8 குழந்தை அப்படி இருந்த மதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆர் அவங்களுக்கு வந்து வேறு லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்ஸ் இருந்தால மேனேஜ் பண்ணிட்டு? இல்லை, ஐ திங்க் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஃபஸ்ட் சைல்டுக்கு நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. மேபி செகண்ட் சைல்டுக்கு வந்து பெரிய டிஃபிகல்ட்டி இருக்காது, பிகாஸ் லைக் they would have probably understood how the child birth is going to be, what they did for the first child அப்படிங்கிறது தெரியலாம். அண்ட் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பிரேக் கிடைக்கும் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு when it's a joint family. நியூக்ளியர் ஃபேமிலின்றப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போத் ஆர் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாகவே இருந்தாங்க, the girl's taken off from workனு வச்சுக்கலாங்க, husband goes off to work as well, and then when he comes back tired, and most men can't understand what the girl needs, the honest truth. ஸோ அப்போ வந்து whole day 24 hours வந்து the girl is taking care of the baby, she's taking care of the house, she's taking care of the husband, and like there's not much support அப்படிங்கிறப்போ for them to feel dull and low and upset வந்து happens quite often. அப்போ வந்து நீங்கள் ஒரு கிராண்ட் மதர் இருக்கிறாங்க, ஒரு அத்தை ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு சித்தி ஒருத்தர் இருக்கிறாங்க, there are a lot of people வச்சுக்கலாம், நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கணும் நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு வந்து there's always a chance. அப்படி இருக்கிறப்போ அந்த சின்ன சின்ன பிரேக்ஸில் கூட you tend to feel refreshed. Somebody is taking care of the cooking, somebody is taking care of the washing, you just need to do a little bit of help in your routines வச்சுக்கோங்களேன், then everybody is comfortable. அந்த சப்போர்ட் சிஸ்டம் has definitely failed now, definitely failed. ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொரு டைம் ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேர் சொல்கிறாங்க, அது உண்மைன்னு தெரியல, மதர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் அது பேபி அஃபெக்ட் பண்ணும் ப்ரெக்னென்சி டைமில் அப்படிங்கிறாங்க. வெல், அதுக்கு வந்து கிளியர் கட் எவிடன்ஸ் கிடையாது, ஐ வில் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. பட் என்னென்னா மதர் ஸ்ட்ரெஸ்னால் இப்போ மதரோட ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருந்துட்டுருக்குன்னு வச்சுக்கலாம், கோச்சிட்டே இருக்கிறாங்க, அண்ட் தென் பிளட் கார்டிசால் லெவல் வந்து அதிகமாகவே இருந்துட்டுருக்கு, ஆல் தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர் ரேஜிங். வில் தட் அஃபெக்ட் த சைல்டு? directly சொல்கிறப்போ தெரியல, பட் லைக் லாங் டேர்ம் ஸ்டடீஸில் தெர் ஆர் சம் ஸ்டடீஸ் இந்த ஸ்கேண்டினேவியன் ஸ்டடீஸ் தட் சே மதர்ஹுட்டில் ரொம்ப டிப்ரெஸ்டாவோ ரொம்ப அக்ரெசிவாவோ இருந்தால் த சான்சஸ் தட் த சைல்ட் ஹேஸ் இமோஷனல் டிஃபிகல்ட்டிஸ் இஸ் ஹையர்னு சொல்கிறோம். பட் எதில் டெஃபினட்டாக உண்டுன்னா மெட்டர்னல் ஆல்கஹால், மதர் வந்து ட்ரிங்க் பண்ணுறது, மதர் ஸ்மோக் பண்ணுறது, ட்ரக்ஸ் அப்யூஸ் பண்ணுறது, அந்த வேறு ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து will it affect the child? It will definitely affect the child. ஓகே. இன்னொரு டேர்ம் பார்த்தீங்கன்னா காமனாக இப்போது நம்ம எல்லோரும் பேசுகிறது பார்த்திங்கன்னா டோப்பமின் அப்படிங்கிறது நிறைய பேசுகிறாங்க. அந்த ஹார்மோன் பற்றி டோப்பமின்னா நிறைய பேருக்கு தெரியுது, பட் ஓவராலாக தெரியறதில்ல, பேசிக்காக தெரியுது. டோப்பமின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, நம்ம அதை அப்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நியூரோ கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குது, டோப்பமின், செரட்டோனின், நாரட்ரினலின், நிறைய வந்து நம்ம பிரெயின்குள்ளார நியூரோ கெமிக்கல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிவார்ட் சிஸ்டம் இந்த இடத்துல வந்து பண்ணோம்னா அந்த சந்தோஷம் கொடுக்குறப்ப வந்து மோஸ்ட் காமனாக வந்து லிம்பிக் சிஸ்டமில் வந்து செக்ரேட் ஆகிற ஹார்மோன், நியூரோ கெமிக்கல் ஹார்மோன் சொல்லிக்கலாம், மீன் இஸ் டோப்பமின். ஸோ டோப்பமின் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறப்போ ஒரு சந்தோஷம், ஒரு பாராட்டல் கிடைக்கிற சந்தோஷம், அதுல எல்லாம் வர்ற செக்ரேஷன் தான் வந்து டோப்பமின். ஸோ அந்த டோப்பமின் இருந்தால் யூ ஃபீல் ஹாப்பி. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸில் டோப்பமின் வரும்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கோங்க. பட் என்னென்னா வென் யூ அப்யூஸ் ஆல்கஹால் ஆர் அப்யூஸ் சப்ஸ்டன்சஸ், வேறு ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் உள்ளே போகிறப்போ அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோப்பமின் செக்ரேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருந்திருக்கும், வித்தவுட் யூ ஹேவிங் டு டூ எனிதிங் ஆர் வித்தவுட் யூ ஆக்சுவலி ஹேவிங் டு புட் இன் எனி எஃபர்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா டோப்பமினுக்கு வந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டம் வந்து கரெக்டாகவே கிடையாது.
ஸோ எப்போ பார்த்தாலும் டோப்மின் கிடச்சிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதை ஏர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெஃபினெட்லி வந்து இட்ஸ் நாட் அ குட் திங் இந்த டோப்மின் வந்து ரிவார்டு இல்லாமல் வந்து ரீச் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ தேர் இஸ் இந்த டோப்மின் டீடாக்ஸ்னு ஒரு புது கதை ஒன்று இருக்குது. இட் டசன்ட் ரியலி ஒர்க் டு பி ஃபேர்லி ஆன்ஸ். அதாவது வந்து ஓகே எனக்கு வந்து நான் கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன், 1 month ஸ்க்ரீன் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், இட் டசன்ட் ஒர்க் தட் வே அட் ஆல். ஓகே. ஸோ அப்போ எப்படி நம்ம ரெகுலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த ஷார்ட்கட் டோபமைனுக்கான ஆல்கஹால், சோஷியல் மீடியா அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இல்லாமல் அதோட எதுக்கு அதோட யூஸ் நேச்சுரலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? See, இது எல்லாமே we take it in phases னு வச்சுக்கலாம். இப்போ somebody who uses alcohol for dopamine or like to solve his problems or like to attain happiness னா alcohol is a substance, it's a problem அப்படின்றத recognize பண்ணிட்டு coming out of it is a small process. Of course like you take your own steps, you try to stop it. இதில் வந்து எப்படின்னா ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறவங்கள திடீர்னு நிறுத்தினா there is always a chance difficulties இருக்குன்றதுனால get medical help. ஏன்னா you don't need to go to a psychiatrist, you go to your doctor. போதும், உங்களோட எம்டி டாக்டர் ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் போய் அதை பற்றி பேசுனீங்க அப்படின்னா they'll give you supplements, இந்த விட்டமின் B1 B6 இந்த மாதிரி வந்து லிவருக்கு சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ். they just do probably a couple of tests and probably give you some medicines that will reduce this craving and இதெல்லாமே பண்ணதுக்கப்புறம் then stay away from that circle where you go into this alcohol. அதாவது இதுதான் எனக்கு ட்ரிகர் ஃபேக்டர்னு தெரியுது, இங்கே தான் போனால் ஸ்மோக் பண்ணேன், இங்கே தான் போனால் ட்ரிங்க் பண்ணுறேன், இங்கே தான் போனால் நான் வந்து கேனபிஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த சர்க்கம்ஸ்டான்சஸை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணோம்னாலே யூ வில் ப்ராப்ளி கம்ப்ளீட்லி கம் அவுட் ஆஃப் இட் இன் டைம். பட் அது இல்லாமல் வாட் ஆர் தி அதர் திங்ஸ் தட் யூ யூஸ் டு டூ வென் யூ ஆர் யங்கர்? வாட் மேட் யூ ஃபீல் ஹாப்பி? வாட் மேட் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள்? பிடிச்ச விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருந்ததா, ட்ராயிங் பிடிச்சிருந்ததா, கிராஃப்ட்ஸ் பிடிச்சிருந்ததா, ட்ராவல் பண்ண பிடிச்சிருந்ததா, கார்டனிங் என்ன பிடிச்சிருந்ததோ பிடிச்சதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு யூ ஸ்பெண்ட் டைம். அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு யூ கீப் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். தட்ஸ் த பெஸ்ட் வே டு கம் அவுட் ஆஃப் இட். ஓகே. அதே மாதிரி டோபமைன் மாதிரி இன்னும் செரட்டோனின், என்டார்ஃபின்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன். அதாவது இட்ஸ் நாட் லைக் இந்த ஹார்மோன் இதுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஏரியாலையும் அதோட கான்சன்ட்ரேஷன் வேரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செரட்டோனின் வந்து டிப்ரெஷனில் இம்ப்ளிகேட் பண்ணுறோம், நாரட்ரிலின் ஆல்சோ இதில் வந்து டிப்ரெஷனில் இம்ப்ளிகேட் பண்ணுறோம், அஸ்டில் கோலின் வந்து மெமரியில் பண்ணுறோம். ஸோ டிமென்ஷியாவில் வந்து அஸ்டில் கோலின் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், செரட்டோன் லெவல் ரொம்ப குறைவாக இருந்தால் டிப்ரெஷன் இருக்கும், நாரட்ரிலின் லெவல் வந்து இன்அப்ராப்ரியேட்டாக இருந்ததுன்னா யூல் ஹேவ் போத் அஜிடேஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். எந்தெந்த ஏரியாவில் மாறுதுன்றதை பொறுத்து தான் டீப் லிம்பிக் நியூக்ளியஸ்லையும் சூப்பர்ஃபிஷியலாக கார்டிக்கல் ஏரியாலையும் எப்படி மாறுதுங்கிறத வச்சு தான் டிப்ரெஷனாக என்ன சிம்டம்ஸ்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே ஓகே. ஸோ அடிக்ஷனை பற்றி பேசிடலாங்க. உங்களுக்கு இப்போ காமனாக வர கேசஸ் வந்து அடிக்ஷன் வந்து எந்த டைப் ஆஃப் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாக வரும்? இப்போ காமன் அப்படி வேர்ல்டு வைட் பயங்கர காமன் சொல்கிறது வந்து கெஃபீன் அடிக்ஷன் தான். கெஃபீன் அடிக்ஷன் ரொம்ப சீரியஸ். அது சீரியஸ் இல்லை, அஃப்கோர்ஸ் அதனால் வந்து இது இல்லை, பட் லைக் காமன்லி அப்யூஸ்டு சப்ஸ்டன்ஸ் வந்து கெஃபீன் தான். பட் ப்ராப்ளமாக பார்க்குறது வந்து இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் கேனபிஸ் இஸ் ஆன் த ரைஸ். ரொம்ப அக்கேஷ்னலாக வி டூ சி கோகெயின், எல்எஸ்டி, கிறிஸ்டல் மெத் பார்க்குறோம், எம்டிஎம்ஏ பார்க்குறோம், ஹெராயின் பார்க்குறோம். ஈவன் இன் இந்தியா, இன் கோயம்புத்தூர். வாவ், டேஞ்சரஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் ரொம்ப நான் வாட் ஐ வில் ப்ராப்ளி சே இஸ் லைக் யூ ஹேவ் சப்போர்ட் எவ்ரிவேர். இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூருக்குள்ளார வரப்போ வெறும் 16-17 சைக்கியாட்ரிஸ்ட் தான் இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருக்காங்க கோயம்புத்தூருக்குள்ளார. ஸோ உங்கள் ஃபிசிஷியன் இருப்பாங்க எப்போ இருந்தாலும். மேபி இஃப் யூ கான் டாக் டு யுவர் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்கிற ஃபிசிஷியன்ட்டு போய் உன்னால் சொல்ல முடியலனாலும் கோ அண்ட் டாக் டு எனி ஃபிசிஷியன் and like talk to a psychiatrist. Probably they'll be able to offer you help much appropriately. So then you can come out of it faster. Problem nu realize பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் கோ அண்ட் கெட் ஹெல்ப். எல்லா இடத்துலையும் ஹெல்ப் உண்டு. அதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், முக்கியமான விஷயம் அதுதான். இப்போ சைக்கியாட்ரிஸ்ட் வந்து அப்போ ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, இப்போ அதிகமாக இருந்தாங்க நீங்கள். பட் இன்னுமே இந்தியாவில் வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 0.75 சைக்கியாட்ரிஸ்ட் பர் 1 lakh பீப்புள் தான் இருக்காங்க. பட் WHO ரெக்கமெண்ட்ஸ் அட்லீஸ்ட் 3 per 1 lakh அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட தாட்ஸ்? இல்லை, வெரி ட்ரூ. நம்ம அதாவது அதுலேயும் பார்த்தீங்கன்னா we are better off in south நான் சொல்லுவேன். I'm not trying to find the geopolitical difficultiesக்காக கிடையாது. சவுத்தில் வந்து the number of people who tend to stay back in town or like in பெரிய cities or like even smaller places is much higher. If you probably see கொஞ்சம் அண்டர் டெவலப்டாக இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா everybody tries to flock to the city.
ஸோ பெரிஃபெரிஸ்லாம் சுத்தமாக ஒன்றுமே இருக்காது, சப்போர்ட் சிஸ்டமே இருக்காது. அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் ஆஃப் டாக்டர்ஸும் குறைவு தான், நம்ம நம்பர் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட்டும் ரொம்பவே குறைவு தான் இன் இந்தியா, டெஃபினெட்லி குறைவு தான். ஓகே. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து இப்போது ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை நார்மல் பாப் கல்ச்சரில் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. லைக் ஜிங்க், செலீனியம், மெக்னீசியம், நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க, கிரியேட்டின். ஸோ உங்களோட தாட்ஸ் அதை எடுத்துக்கலாங்களா? நாங்கள் வி டோன்ட் அட்வைஸ் எனி சப்ளிமெண்ட்ஸ். ஈட் ஹெல்த்தி. நம்மளோட ஜெனட்டிக்ஸுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை ஒழுங்காக சாப்பிடுங்கிறது தான் ஜென்ரலி வி அட்வைஸ். ஐ மீன் ஐ திங்க் லைக் இட்ஸ் நாட் அ வெரி பாப்புலர் இது. பட் நோஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி கம் ஃப்ரம் சவுத் ஆஃப் இந்தியான்னு வச்சுக்கலாம். சவுத் ஆஃப் இந்தியாவில் வாட் அவர் ஜெனட்டிக்ஸ் ஆர் லைக் யூனோ நம்ம ஜீன்ஸ் ஹேவ் பீன் growing on or like have taken last maybe 3,000-4,000 years ன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் இருக்கும், பயிர் வகைகள் இருக்கும், நாட்டு காய்கறிகள் இருக்கும். இதில் இருக்கிற நியூட்ரிஷன் தான் உங்கள் மூளை வந்து நல்லா அப்சார்ப் பண்ணும். ஐ மீன் இது வந்து மேபி வெரி அன்பாப்புலர் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள். அவகாடோஸ் எல்லாம் தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் லைக் இட்ஸ் நாட் ஜெனட்டிக்கலி அவர் ஃபுட். இட்ஸ் அ சூப்பர் ஃபுட்னு நம்ம சொல்லலாம். பட் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் சம்திங் ஃபார் அஸ். ஸோ ரேதர் தேன் கோயிங் ஃபார் சப்ளிமெண்ட்ஸ் லைக் தேட், நிறையவே கீரை சாப்பிடுங்க, நிறையவே நாட்டு காய்கள் சாப்பிடுங்க, பருப்பு பயிர் வகைகள் சாப்பிடுங்க. வாட் மோர் டு யூ ஆக்சுவலி நீட் அப்படிங்கிறதான் பார்க்கணும் வச்சுக்கோங்களேன். இஃப் தேர் இஸ் அ விட்டமின் டிஃபிஷியன்சி தட்ஸ் ஹேப்பனிங் தென் வில் சப்ளிமெண்ட் இட். இல்லாமல் சப்ளிமெண்ட் பண்ணுறதுனால வந்து நம்ம பிரெயின் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது இஸ் டெஃபினெட்லி நாட் கரெக்ட். ஓகே. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நிறையா, எப்படி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ பாப் கல்ச்சரில் வந்து இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிசஸ் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது நிறைய பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்டு வாட்டர் பாத் எடுங்கன்னு சொல்கிறாங்க. சர்க்கேடியன் ரிதம் ஃபாலோ பண்ணுங்கள், ஏர்லியாக ஸ்லிப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபிசிக்கல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ஆஸ் வி வேர் கிரியேட்டட், வாட் எவர் வி டிட் லாங் டைம் பேக், அது நம்ம பண்ணுறது வந்து இஸ் சஃபிஷியன்ட்னு தான் நான் சொல்லுவாங்க. ஐ மீன் டூயிங் திஸ் இஸ் ரைட் ராங்கிறது வந்து ஐ வில் லீவ் டு ஈச் பர்சன் டு see if it works or doesn't work for them. let's say how we were probably maybe 100 years ago ன்னு வச்சுக்கோங்க. காலைல நேரத்தில் எந்திரிப்போம். ஆமாம், அதுதான் நம்மளுக்கு ஆத்திச்சூடியில் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. நேரத்துலேயே எந்திரி, இன்னும் ஒழுங்காக வந்து கீப் யுவர் செல்ஃப் ஹெல்த்தி, குளிச்சுட்டு சாப்பிடு, ட்ரெஸ்ஸை க்ளீனாக வச்சுக்கோ, அந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூர் ஏபிள் டு டூ தட் இன் ஜென்ரல் ஐ திங்க் வி ஆர் ஃபைன். அப்புறம் இந்த நீங்கள் சொன்ன அந்த கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்ததுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் வந்து ரெகுலராக பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. பட் if you have good genetics, அதாவது அப்பா, தாத்தா, அம்மா, பாட்டி அந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து if they have lived for like 60-70 years அப்படின்னா the chance that you will live the same or even longer is always very high. ஸோ வாட் ஐ வுட் அட்வைஸ் இஸ், அந்த மாதிரி ஹெல்த்தி ஜெனட்டிக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஆல்காலை யூஸ் பண்ணாதீங்க, இதே யூஸ் பண்ணாதீங்க, ஓவராக சாப்பிடாதீங்க. பேசிக்லி அவாய்ட் unnecessary ஃபுட். இவ்வளோதான். மீன் as you know, ப்ராபப்ளி அந்த பஞ்சத்தில் இருந்த டைம் 1940s and 60s வந்து நிறைய சாப்பிட்டு சர்வைவ்னு சொன்னாங்க. இப்போ யூ டோன்ட் நீட் டு ஈட் மச். ஐ திங்க் வி ரீடிங் டூ மச். இப்போ ஒரு சிம்பிள் உதாரணத்துக்கே நம்ம ஊரில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா 6 வகை தோசை இருக்குது, 8 வகை தோசை இருக்குது, 10 வகை ஸ்வீட் இருக்குது. இதெல்லாம் நாட் நீடட். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நம்ம சாப்பிட்ற கேலரிஸ் வந்து இஸ் குட் இனஃப் ஃபார் அ மந்த். அதுதான் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு போய் கொலஸ்ட்ராலாக மாதிரி போய் லிவரில் பாடி முழுக்க செட் ஆயிடுது. அப்புறம் இதுக்கு நான் கோல்டு வாட்டர் ப்ளஞ்சோ இதை எடுத்து ஒரு யூஸும் இருக்க போகிறதில்ல. ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் பாடியோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ண. யூ ஈட் லெஸ், யூ ஈட் வாட் இஸ் நீடட். யூ ஈட் அபவுட் 1,800 calories a day and like what extra is needed. நீங்கள் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, அதிகமாக வேலை செய்கிறீங்களா, அதிகமாக நடக்கிறீங்களா, அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு நான் ஃபீல் பண்ணேன். தட் வில் பி மோர் தென் எனஃப். ஓகே. மாடரேஷன் அண்ட் பீயிங் கன்சிஸ்டன்ட் வித் யுவர் லைஃப் ஸ்டைல் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம், ஆக்டிவிட்டி டெஃபினட்டாக தேவை. அதில் தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். யோகா இஸ் ஆல்சோ வெரி குட். If you're able to do a lot of yoga, keep your mind also, meditation-liyo, breathing exercise-liyo, mindfulness-liyo, if you're able to keep your mind calm, that is very important. ஏன்னா மைண்ட் இரிட்டேட் ஆச்சு அப்படின்னா your body is not functioning well. If your body is not functioning well, your mind is not working well as well. They both go hand in hand. கண்டிப்பாக அது வந்து நிறைய பார்க்க முடியுது. இப்போ வந்து சுகர் கிராஷ் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பேர்த்துக்கு ஃபுட் அடிக்ஷன் இப்போ தனியாக வந்துருச்சு. பிகாஸ் ஓவர்லோட் கார்பை வந்து ஓவர்லோட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் அ சொசைட்டியை நம்ம வந்து ஒருத்தர் கம்மியாக ஒரு தோசையோ 2 தோசை ஒரு இட்லி சாப்பிட்டா நம்மளை அந்த சுற்றி இருக்கிற ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸே ஏதோ உடம்பு சரியில்லையான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. வெரி ட்ரூ. ஸோ அந்த கிளட்டனி ஆர் ஃபுட் அடிக்ஷனுங்கிறது ரியல். இட்ஸ் வெரி ரியல். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம கம்மியாக சாப்பிட்றத விட கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணுறப்போ ஸ்டமக் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பேண்டிங். ஸோ when the stomach starts expanding, your hunger is also higher. அப்போது
you end up eating too much. And if you're not working out enough, not moving about enough, you start putting on weight. இப்போ பார்த்தீங்கன்னா this is something that I commonly talk even when போயிட்டு இருக்கிறப்போ, how is everybody so big நம்ம ஊரில்? Everybody is becoming big, and India is becoming the diabetes capital of the world. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊரில் we are not built for eating too much food. No, genetically நம்ம வந்து we've lived in if I should say poverty forever. இந்தியாவோட ஜிடிபி அதிகமாக இருந்திருக்கலாம் கிங்ஸ் எல்லாம் இருந்தப்போ, பட் பீப்புள் ஜென்ரலி வந்து பாவர்ட்டியில் தான் இருந்திருக்காங்க. தேவர் ஆல்வேஸ் லீன் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். இப்போ வந்து நிறைய சாப்பாடு உள்ளே போகிறதுனால so much carbohydrates and sugars is going in, the body cannot handle it, liver cannot handle it. எல்லா இடத்துலையும் ஃபேட்டாக தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. That's why we have a lot of people with cardiac arrest, lot of people with strokes young age-லியே. Plus of course all these bad things like smoking and drinking added on, very bad cocktail தான் நம்மளுக்கு. ஓகே, எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் அண்ட் கார்டியக் அரெஸ்ட் நிறைய பார்க்க முடியுது. சில பேர் வேக்சின்ஸுங்கிறாங்க, சில பேர் வந்து லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அன்ஹெல்தி ஃபுட் அதனாலன்னு சொல்கிறாங்க. பட் யங் ஏஜில் நீங்கள் சொன்ன மாதிரி 20s and 30s கூட ஸ்ட்ரோக்கும் ஹார்ட் அட்டாக்ஸும் ரொம்ப ஈஸியாக வருது, நிறைய பார்க்க முடியுது. ஸோ அது வந்து இன்டென்ஸ் ஸ்ட்ரெஸ்னாலையா எதனால் அப்படின்னு? I think it's multifactorial now. You can't put it to just one thing when it comes to young stroke or young heart attackனு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு பார்ட்டு. Did the COVID virus change all our இது functioning? Maybe, we don't know. Third, definitely lifestyle. Alcohol சேருது, cigarettes சேருது, too many things put together definitely is causing a lot of difficulties. Yes. ஓகே, ஸோ அடிக்ஷனை பற்றி நிறைய பேசிட்டோம். கேம்பிளிங் மட்டும் பேசிடலாம். கேம்பிளிங்னா என்ன, அது ஏன் நம்ம அடிக்ட் பண்ணுது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? ஓகே, கேம்பிளிங் வந்து இஸ் ஆல்சோ அனதர் அடிக்ஷன். இதில் வந்து வாட் வி சேஸ், இந்த கேம்பிளிங் பொறுத்த வரைக்கும் எப்போ ரிவார்ட் கிடைக்கும்னு தெரியாது. இப்போ 4 தடவை விளையாண்டா 1 தடவை ரிவார்ட் கிடைக்கும், 5 தடவை விளையாண்டா கிடைக்காம போயிடும், 10 தடவை விளையாடுறப்போ 2 தடவை கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. வேரியபிள் ரேஷியோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 1 தடவை 2 தடவை பண்ணால் கிடைக்கும்ன்றதுக்கு கிடைக்கிற அடிக்ஷனுக்கும் எப்போ கிடைக்கும்னு தெரியாது இருக்கிற அடிக்ஷன் இஸ் மச் ஹையர். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பீப்புள் ஓகே இப்போ 10 ரூபா போட்டோம், 20 ரூபா போட்டோம், 40 ரூபா போட்டோம், 50 ரூபா போட்டோம், இந்த 50 ரூபா போட்டப்போ எனக்கு 100 ரூபா வந்துருச்சு. ஸோ தென் ஐ கீப் கோயிங் எண்ட் அப் லூசிங் எவ்ரி திங் வச்சுங்களேன். கேம்பிளிங் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் இது. ரைட் நவ் கேம்பிளிங் இஸ் நாங்கள் வந்து ரொம்ப காமனாக பார்க்குறோம். இப்போது பீப்புள் ஒரு வருஷம் இன்கம்மை லூஸ் பண்ணவங்கள பார்க்குறோம். ஐ மீன் ஃபேமிலி ஃபார்ச்சூன்ஸில் வந்து 10% 20% வந்து ஃபேமிலி ஃபார்ச்சூன்லேருந்து லூஸ் பண்ணவங்கள பார்க்குறோம். ஸ்கேரி டு சி. அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஒரு தடவை அது பண்ணி பழகிட்டோம்னா அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு அன்லெஸ் அன்டில் யூ ஹேவ் எனார்மஸ் வில் பவர் அண்ட் சப்போர்ட், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா யூ ட்ரை டு கவர் அப் ஒன் மிஸ்டேக் வித் தி அதர். இது ஓகே இல்லை, நான் வந்து இது அவங்களுக்கு தெரியாமல் வந்து நான் திரும்ப காசு சம்பாரிச்சிடுறேன் அப்படின்றதுக்காக விட்ட 10 லட்சத்தை சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் 20 லட்சத்தை விட்றவங்களாம் இருக்கிறாங்க. வெரி ஸ்கேரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டா என்னால் இது கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இம்மிடியட்லி மீட் அ தெரபிஸ்ட். ப்ளீஸ் மீட் அ தெரபிஸ்ட் ஆர் அ சைக்காட்ரிஸ்ட். Get some help and it needs to stop soon. It's very dangerous habit. ஓகே, அது ஜெனட்டிக்கலாக சில பீப்புளுக்கு வந்து மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் கேம்பிளிங்னு சொல்ல முடியும் இருக்குங்க. பட் இதுதான் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஐ மீன் எஸ், there is a genetic predisposition to gambling, alcohol. அந்த அடிக்ஷன் அப்படிங்கிறதே வந்து there is a small genetic potential definitely. ஓகே, ஸோ நிறைய பேசிட்டோம். ஏஐ வந்து இப்போது நிறைய டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஏஐ டூல்ஸ் வந்து ChatGPT நிறைய டூல்ஸ் வந்துருச்சுங்க. ChatGPT வந்து லாஸ்ட் இயர் எடுத்த அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி மோஸ்ட் காமன்லி யூஸ்டு திங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தெரப்பிக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பீப்புள். ஸோ ஏஐ வந்து இப்போ பீப்புள் வந்து தெரப்பிக்காகவும் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேபி அது கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்குது, அப்போ அந்த ரீசன்ஸ்னாலையா இல்லை ஈஸி டு ஆக்சஸ் பர்சனலாக இருக்கும், யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறதுனாலயா இருக்கலாம். அது வந்து is it for good, நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கன்சர்ன்ஸ் இருக்கு? I mean, as you said, is it easily accessible? Yes, it is easily accessible. And is it relatively consistent? Maybe it is relatively more consistent in kudi solvanu vechukkinga. Is it good? Well, if it is helping you, it's okay, fine. But if you feel it is not very productive, I think we need to stop and probably move over to a proper therapist. I mean, as you said, there is a chance that there is an inconsistency between therapists in vechukkinga. So each person's approach may be slightly different because everybody has a different thought process. ஃப்ராய்டோட தியரி ஃபாலோ பண்ணுறக்கும், அவங்களோட டாக்டர் ஆனா ஃப்ராய்ட் பண்ணுறக்கும், யங்கியன் தியரி ஃபாலோ பண்ணுறதுக்கும் there's a huge difference.
what you feel you're attracted to, what you feel will work, you're more likely to grasp on and put it towards the client, and the client may not like it sometimes. But problem with ChatGPT once again is நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் சொன்ன பார்ட்லேயே சொன்ன மாதிரி வச்சுக்கோங்களேன், இட்ஸ் கோயிங் டு கிவ் த ஆன்சர்ஸ் தட் யூ வாண்ட் சம்டைம்ஸ் as well. So what happens is then it is taking you in the direction where you are more socially isolated. It gives, but like is it going to push you? No, it's not going to push you. ஸோ அடுத்த விஷயம் நீ பண்ணணும், இது போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பண்ணலன்னு என்ன பண்ண போகுது? ஒன்றும் பண்ண முடியாது. பட் இஃப் இட்ஸ் அ தெரபிஸ்ட் இஸ் கோயிங் டு கிவ், இதை நீ பண்ணிட்டு தான் வரணும், ஏன் பண்ணலன்னு சொல்லு அப்படிங்கிறது, there is going to be an interaction as well. ஸோ அந்த பார்ட்டில் இஃப் லைக் ChatGPT doesn't help, definitely we should move towards a therapist now. ஓகே, ஸோ ஏஐ டூலே இருந்தாலும் ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் எப்போ இருந்துட்டு இருக்கணும், பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ். அதே மாதிரி ஓசிடிங்கிற ஒரு டேர்ம் வந்து இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குங்க. நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணியிருக்கு, நிறைய பேர் அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓசிடினா என்ன? ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரே விஷயத்தை திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தோண்டிகிட்டு இருக்கும். பேசிக் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற சின்ன டிஃபெக்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வந்து கையில் அழுக்கு இருக்குது, அதை கழுவணும் அப்படின்னு ஒரு தடவை கழுவுனா போதும், வாஷ் இட் அடிக்குவேட்லி. இல்லை எனக்கு கையில் இன்னும் அழுக்குன்னு சொல்லி கழுவிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து தெர் ஆர் ஸ்மால் திங்ஸ். வீடை லாக் பண்ணிட்டோமா 4 தடவை செக் பண்ணுறது, கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமான்னு சொல்லி செக் பண்ணுறது, லைட்டை போய் இது பண்ணுறது, 4 தடவை ஒரே விஷயத்து பண்ணணும். இல்லை ஒரு பார்ட் வந்து ஒரு மேஜிக்கல் திங்கிங்னு சொல்லுவோம், 4 தடவை பண்ணணும், ஒரு விஷயத்துக்கு 4 தடவை பண்ணணும், ஒரு 6 தடவை பண்ணணும். அந்த மாதிரி அவங்க தாட் ப்ராசஸ் அதுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கிறதுனால அவங்களோட டே டு டே ஃபங்க்ஷனிங்கே அதில் வந்து பிகம்ஸ் அஃபெக்டட். அதுதான் ஓசிடி. நிறைய பேருக்கு வந்து அந்த அப்சசிவ் பர்சனாலிட்டி இருக்கும். ஒரு சில விஷயம் இப்படி தான் வைக்கணும், இங்கே இப்படி தான் இருக்கணும். அது வந்து அவங்களோட அன்காஸ்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து அதோட மோர் வரிசம் பிட்டுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கலாம். அன்காஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டராக மாறுறதுக்கு எப்பவுமே சான்சஸ் உண்டு தான். பட் இட் வில் அஃபெக்ட் தேர் டே டு டே ஃபங்க்ஷனிங். என்னென்னா ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறப்போ இஃப் த ஃபேமிலி ரெக்கக்னைசஸ் இட் அண்ட் ப்ராபப்ளி டேக்ஸ் தம் டு தெரப்பி, இதுக்கு ஆக்சுவலி நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். But it sometimes goes to very severe states where like அந்த person cannot do anything at all. அந்த ஃபேமிலி வந்து அவருக்காகவும் நிறைய அதுவே செஞ்சு அவங்களும் they get exhausted. ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் நான் கண்டிப்பாக. ஓகே, ஸோ க்யூர் பண்ண முடியாத இடத்துல நம்ம சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் தான். இல்லை, அது வந்து நீங்கள் அதில் வந்து தெரப்பியும் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவோம், சிபிடின்னு சொல்லுவோம். அதை வந்து ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை ஒழுங்கு அட்டன் பண்ணி கூடவே மருந்து எடுத்தோம்னா நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி அந்த டே டு டே ஃபங்க்ஷனிங் டிசார்டர் லெவல் இல்லாமல் கண்டிப்பாக இது பண்ண முடியும், குறைக்க முடியும். அது வந்து ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ்னாலங்களா இல்லை சோஷியல் கண்டிஷனிங்னால ஓசிடி வருது? வெல், ஒன்று பேசிக்காக அந்த பர்சனோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி லிட்டில் பிட் ஹையர், பட் பக்காவாக இருக்காது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன இதிலிருந்து ஆரம்பிக்கும் ஒரு பர்டிகுலர் தாட் ப்ராசஸில். எஸ்பெஷலி இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த கிளென்லினஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பல பேர் தடுமாறுறது வந்து இப்போ ரீசெண்டாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த சொன்ன சோஷியல் கண்டிஷனிங், சுத்தமாக்கணும் அப்படிங்கிறது எவ்ரி திங் புட் டுகெதர் மேக்ஸ் இட் அ ப்ராப்ளம். ஓகே, இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் ஆர் நெகட்டிவ் திங்கிங், எக்ஸசிவ் நெகட்டிவ் திங்கிங் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். காரில் போனால் நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிருமோ, இப்போ வெளியே போனால் நம்மளுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருமோ, இங்கே இருந்தாலும் நம்ம இது பண்ணணும், ஒரு எல்லாத்துலேயும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். இந்த கோவிடப்போ அவங்க ரொம்ப பயந்ததையும் பார்க்க முடியுது. அந்த எக்ஸசிவாக நெகட்டிவ் தாட்ஸும் ஓவர் திங்கிங்கும் எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? இது நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் நத்திங் ஹவு டு சே இதுதான் ரீசன் அப்படிங்கிறது இல்லை. பேசிக்லி இட் கம்ஸ் ஃப்ரம் தேர் ஒரு பேஸ் பர்சனாலிட்டி. அவங்களோட ஆஸ் ஒரு பர்சனாலிட்டியாகவே அவங்களுக்கு வந்து எதுவுமே ரொம்ப காஷியஸாக இருக்கிற ஆட்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காஷியஸாக இருக்கிறவங்க எப்படின்னா ஒரு விஷயத்துக்கு வந்து இது பண்ணணும், இதுக்கு வந்து பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு போட்டு வச்சுக்குவாங்க. இது ஃபெயில் ஆகும். ஸோ தெர் இஸ் அ மோர் சான்ஸ் ஃபார் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுல வந்து தேர் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட். ஸோ அந்த பீப்புளுக்கு வந்து மோர் நெகட்டிவ் தாட்ஸ் தான் உள்ளே வந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போகிற வழி டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. நம்ம இப்போ இருக்கிறதெல்லாம் டியூப்லெஸ் டயர்ஸ். நீங்கள் வந்து த சான்ஸ் தட் சம்திங் இஸ் கோயிங் டு கோ ஃப்ளாட் இஸ் ரிலேட்டிவ்லி ப்ராபபிலிட்டி ரொம்ப வெரி கம்மி. ஆனாலும் இவங்களோட தாட் ப்ராசஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆல் இவென்ச்சுவாலிட்டிஸ் அண்ட் கேஷுவலிட்டிஸுக்கு பிளான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட பேஸ் பர்சனாலிட்டியிலேருந்து வரதான் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆர் டிப்ரெஷனில் இருக்கிறப்போ, இந்த மாதிரி ஒரு சோஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸில் வென் தேர் ஃபீலிங் டல், அந்த மாதிரி டைமில் கூட வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். பட் அதை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். பர்சனாலிட்டியாக இருக்கிறதுல பண்ணுறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் குறவு, பட் மற்றது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக பண்ணலாம்.
ஓகே. பர்சனாலிட்டி வைஸ்னா நியூரோட்டிசிசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பண்ண முடியும். ஐ மீன் பட் என்னன்னா அதான் அதில் அவங்க தே ஹேவ் டு ஸ்டார்ட் டேக்கிங் ஸ்டெப்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து மோர் என்கேஜிங்காக ஒரு ரொம்ப பிளான் பண்ணியே பண்ணாது. இதுலேயும் ஒரு பார்டர்லைன் அந்த அனன்காஸ்டிக் தாட்ஸ் இருந்துட்டுருக்கும். ஸோ அப்போ வந்து இது இப்படி 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 இப்படின்னு இல்லாமல் ஓகே பார்க்கலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10ல் ஒரு 4 தடவை தெர் வில் பி டிஃபிகல்ட்டிஸ். பட் 6 தடவை போகுது. ஓகே 6 தடவை போகுதுன்னா பரவாயில்லன்னு சொல்லி வி ஸ்டார்ட் புஷிங் ஃபார்வர்ட். தென் அதனால வர்ற இன்டென்சிட்டி ஆஃப் டிஃபிகல்ட்டி வந்து கண்டிப்பாக குறவாகும். ஓகே ஓகே. இன்னொரு விஷயம் ஸ்லீப் பற்றி நம்ம நிறைய பேசணும். நிறைய பேர் வந்து ஒரு ஸ்லீப் டிப்ரைவ் சொசைட்டின்னு கூட சொல்லலாம். நிறைய ரீசன்ஸ்னால நம்ம குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப குறைஞ்சிச்சு, குவான்டிட்டியும் ரொம்ப குறைஞ்சிச்சு. நிறைய பேர் படுத்திருக்கேன் பட் மணிக்கணக்காக ஐம் ஜஸ்ட் படுத்துட்டு ஐம் ஜஸ்ட் க்ளோசிங் மை ஐஸ் ஆனால் தூக்கம் வரலங்கிறாங்க. ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நல்லா இல்லைங்கிறாங்க. என்னென்ன ரீசன்ஸ்னாலன்னு நினைக்கிறீங்க? அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? சரி, பேசிக்காக வில் ஹேவ் டு சே ஒன்லி ஒன் திங் அபவுட் ஸ்லீப். ஸ்லீப்ன்றது வந்து யூ கேன் கெட் இட் பேக் ஒன்லி வித் ஸ்லீப் ஹைஜீன் சொல்லுவோம். ஸ்லீப் ஹைஜீன் என்ன அப்படின்னா ஒரு வி பிரேக் இட் இன்டு 5 or 6 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்னு வச்சுக்கணும். படுக்கிற டைம் எந்திரிக்கிற டைம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே டைமில் தான் இருக்கணும். அண்ட் வி ஆல்வேஸ் சே முடிஞ்ச வரைக்கும் 6 to 8 hours வந்து உங்களுக்கு ஸ்லீப் வந்து நீடட். 8 மணி நேரத்துக்கு மேலே மெத்தையில் படுத்துருக்காதீங்கன்னு சொல்கிறோம். 10 மணிக்கு படுத்தா 6 மணிக்கு எந்திரிச்சிருங்க. டே டைமில் ரெஸ்ட் எடுக்காதீங்க. சன்லைட் நாட் வெயில் இல்லை, சன்லைட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ் மச் சன்லைட் ஆஸ் பாசிபிள் கோஸ் இன்டு யுவர் பாடினா சன்லைட் இல்லாதப்போ மெலட்டோனின் செக்ரேஷன் பிரெயினில் இருக்கும் அண்ட் யூ கெட் பெட்டர் ஸ்லீப். அதே மாதிரி அவாய்ட் கேஃபீன் பிஃபோர் கோயிங் டு பெட். படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த திரும்பவும் ஸ்க்ரீன் டைம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். 60 minutes to 90 minutes பிஃபோர் யூ கோ டு பெட் தயவுசெய்து ஸ்க்ரீன் எதுவுமே பார்க்காதீங்க. டோன்ட் வாட்ச் டிவி. ரொம்ப பிரைட் லைட்ஸ், தட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். இப்போ ரீசெண்டாக முதல்லாம் கூட அந்த குட் பல்ப் தான் இருக்கும், எல்லோ லைட் தான் இருக்கும். தட் இஸ் வாட் அவர் பிரெயின் இஸ் யூஸ் டு. நவ் வி ஹேவ் எல்இடிஸ் டூ பிரைட். இந்த பிரைட்னஸ் வந்து மெசஸ் வித் அவர் ஸ்லீப் சர்க்கேடியன்றது. ஸோ அந்த பிரைட் லைட்ஸ் இஸ் அ ப்ராப்ளம். ஈவினிங் வந்து யூ நீட் ஹேவ் எல்லோ லைட்ஸ் தான். ஒரு மாதிரி வந்து யூ நீட் ஹேவ் டேம்ப் லைட்ஸ். படிக்கிற இடம் மட்டும் நீட்ஸ் டு பி பிரைட், அவ்வளோதான். அதர் தேன் தேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்லி டு ஈட். இப்போ அந்த காலத்தில் நம்ம சொல்லி கொடுத்தது மாதிரி தான். லைக் டோன்ட் ஈட் டூ லேட். படுக்கிறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரம்னு சொல்கிறோம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா பெட்டர் தான். ஆஸ் ஏர்லி as possible finish your night dinner, maybe a glass of milk before you go to bed. அண்ட் நைட்டில் ஈவினிங்லேயும் ரொம்ப சிவியர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஜென்ரலி வி சே அவாய்ட். மார்னிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கட்டும். அதே மாதிரி டே டைமில் முடிஞ்ச வரைக்கும் படுக்காதீங்கன்னு சொல்லணும் வச்சுக்கோங்களேன். இஃப் யூ ரெஸ்ட், காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு மதியானத்தில் ரெஸ்ட் எடுத்தோம்னா வந்து காலையிலேருந்து ஒர்க் பண்ணதுக்கோட டயர்ட்னஸ்க்கான ரெஸ்ட்டு மதியானம் எடுத்துடுறோம். ஸோ அதுக்கு அப்புறம் ஒர்க் இருக்கிறது வந்து சான்சஸ் கம்மி தான். அப்போது உங்களுக்கு நெசசிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து குறைஞ்சிரும். அண்ட் அதர் திங் தட் யூ ஹேவ் டு ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஸ்லீப் வந்து ஸ்லீப் ஆர்கிடெக்சரில் குறைஞ்சது 3 தடவையாவது முழிச்சு தான் திரும்ப தூங்குவோம் நைட்டில். அது வந்து முழிச்சிடும், அப்படியே தூங்கிடும். ஐயோ முழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆங்ஷியஸ் ஆனால் மட்டும்தான் திரும்ப வந்து தூங்க முடியாமல் போகும். சில பேர்த்துக்கு மைண்டு முழிச்சோடனே ஸ்பீடாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அடுத்த நாள் ஒர்க்கு. இன்னொன்று முழிச்ச உடனே பண்ணுற மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா மொபைல் எடுத்து டைம் என்னென்னு பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொபைல் எடுத்து நீங்கள் டைம் பார்க்குறப்போ வந்து தட்ஸ் அ பிக் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி தட் கோஸ் இன் ஃப்ரம் த ஃபோன். அந்த லைட் வந்து இட் ஹிட்ஸ் யூ வித் லைக் 120 Hz ஆசிலேஷன்ஸ். ஸோ அதில் இருக்கிற பல இன்ஃபர்மேஷன் பிரெயின் அன்னெசரியாக கொஞ்சம் நேரம் உருட்டிட்டு அப்புறம் தான் இதாகும், ஷட் டவுன் ஆகும். அதே மாதிரி டோன்ட் டேக் யுவர் மொபைல் டு பெட் அப்படிங்கிறது இஸ் அ காமன் திங் தட் வி சே. மொபைல் படுத்துட்டு பார்க்காதீங்க. பிகாஸ் லைக் யுவர் பிரெயின் இஸ் லுக்கிங் இன் டு அதர் திங். டிலேடு ஸ்லீப் இருந்ததுன்னா டிலேடாக எந்திரிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ டிலேடாக எந்திரிக்கிறப்போ அகெயின் அந்த சைக்கிள் சர்க்கேடியன் ரிதம் இஸ் ஆல்டர்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன திங்ஸ் பண்ணோம்னாலே யுவர் ஸ்லீப் பேட்டர்ன் வில் கம் பேக் டு நார்மல். இட் இஸ் வெரி ட்ரெயினபிள். ஓகே. சில இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதை நான் சொல்கிறேன், அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ். மெடிக்கேஷன் மட்டும் இல்லாமல் மெடிக்கேஷன் ப்ளஸ் சைக்கோதெரப்பி சேர்ந்து பண்ணும்போது பேஷண்ட் வந்து 50% பெட்டராக ரிலாப்ஸ் ரிஸ்க் வந்து குறையுது 50% அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னென்னா சைக்கோதெரப்பி இஸ் அ லாட் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மெடிசின்னு நான் சொல்லிவிடுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கிளினிக்கில் வந்து நீங்கள் பேஷண்ட் பார்க்குறாங்கன்னா ஒரு 10 பேர் பார்க்குறேன்னா ஆல்மோஸ்ட் குறைஞ்சது ஒரு 3-4 பேருக்கு மருந்து இருக்காது. ஜஸ்ட் ரீஅஷூரன்ஸ், உங்களுக்கு இது வந்து ஒன்றும் வரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறது தான் இருக்கும். ஒரு 40% ஆஃப் பீப்புள் டோன்ட் நீட் மெடிசன்ஸ் அட் ஆல். ஒரு 20% ஆஸ் ஐ செட் இந்த க்ரானிக் டிசீசஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ரீஅஷூர் பண்ணி மருந்து கொடுத்துருவீங்க. மிச்சம் 40%, மிச்சம் 4 பேருக்கு வந்து மருந்து கூட அவங்களுக்கு ரீஅஷூர் பண்ணி கொடுத்து அனுப்புனோம்னா மட்டும்தான் தே கெட் பெட்டர். மருந்தை மட்டும் நீங்கள் கொடுத்து அனுப்புனீங்கன்னா தே டோன்ட் கெட் பெட்டர். நோ. ஓகே. தெரப்பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே.
அதேமாதிரி லோன்லினஸ், க்ரானிக் லோன்லினஸ் வந்து நம்மளோட மார்ட்டாலிட்டி ரிஸ்க்கை வந்து ரொம்ப அதிகப்படுத்துது. கம்பேரபிள் டு ஸ்மோக்கிங் 15 cigarettes per day அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னது வந்து ஐ வுட் டெஃபினெட்லி அக்ரி. பிகாஸ் க்ரானிக் லோன்லினஸ் அன்லெஸ் அன்டில் யூ ஆர் அன் இன்ட்ரோவர்ட், அதுவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு பிக்கஸ்ட் கில்லர் இஸ் நாட் ஸ்மோக்கிங், இட்ஸ் ஈதர் சுகர்னா டயபெட்டிஸ் இல்லை, உள்ளே போகிற ஃபுட்லேருந்து வர கொலஸ்ட்ரால், ஸ்ட்ரெஸ் இஸ் த பிக்கஸ்ட் கில்லர் நவ். ஸோ ஐ டெஃபினெட்லி அக்ரி வித் தட். ஓகே, டாக்டர்ஸ் நிறைய பேர் பேஷண்ட்ஸை பற்றி நிறைய பேசிக்கிறோம். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸுக்கு நிறைய பேர்ன் அவுட் நடக்குது. ஸோ டாக்டரோட பேர்ன் அவுட் ரேட்ஸ் வந்து எக்ஸிட் 45 to 55%, எஸ்பெஷலி வித் சைக்கியாட்ரி அண்ட் எமர்ஜென்சி மெடிசன் பீயிங் அட் த டாப். எமர்ஜென்சி மெடிசன் டெஃபினட்டாக உண்டு. ஐ வில் ப்ராப்ளி சே அனஸ்தட்டிஸ்ட் ஃபாலோ தெம். அதுக்கப்புறம் மேபி நான் சைக்கியாட்ரிஸ்ட் நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் ஹை எனர்ஜி என்வாயன்மெண்ட்ஸ். இப்போ வந்து உடம்புக்கு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்த உடனே பார்த்து ஒரு ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், ஒரு வவுத்தில் அடிப்பட்டவங்களாக இருக்கலாம், ஸ்ட்ரோக் வந்தவங்களாக இருக்கலாம். யூஆர் சேவிங் சம்படிஸ் லைஃப் இன் எமர்ஜென்சி. ஸோ தட் பிளேஸ் இஸ் பேக்ட் வித் எனர்ஜி. வர்ற இவங்க எல்லாருக்கும் உடனே ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். ஸோ யூ ரன் அண்ட் லிட்ரலி யூ ஆர் சேவிங் லைவ்ஸ் டே இன் அண்ட் டே அவுட். தேர் இஸ் நோ கேஷுவல் work in emergency at all. Very, very highly stressed, and of course after a certain time on the high levels of catecholamines handle பண்ணுறது is very difficult. Likewise in anesthesia. ஏன்னா அனஸ்தீசியாவில் பேஷண்ட் கூட இருக்கிற கான்டாக்ட் வந்து மினிமல், பட் யூஆர் ஆல்வேஸ் இன்சைட் தியேட்டர். ஒரு பர்சனுக்கு உயிரை உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. அனஸ்தட்டிஸ்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் தட் பர்சன்ஸ் லைஃப் அண்ட் லிட்ரலி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயே தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நாட் மச் இன்ட்ராக்ஷன் வித் எனி திங். ஸோ லைக் தோஸ் கைஸ் ஒர்க் அ லாட் with much எப்படி சொல்கிறது, லெஸ் இன்ட்ராக்ஷன் வித் ஹியூமன் பீங். ஸோ ஹியூமன் சைட்லேருந்து ரிவார்டு, அதாவது ஒரு டாக்டருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவன் வந்து ஒரு பேஷண்ட் நல்லாயிட்டு வந்து உன்னால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ இருக்கிற சந்தோஷம், இவர் தான் என் டாக்டர் வெளியில் சொல்கிற இது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறப்போ பேசுகிறப்போ அந்த மரியாதை, அது வந்து மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஃபார் டாக்டர்ஸ்னு வச்சுங்களேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அனஸ்தட்டிஸ்ட்டுக்கும் சரி, அது ஹை எனர்ஜி என்வாயன்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் அந்த ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு ஒரு பேர்ன் அவுட் உண்டு. சைக்கியாட்ரிஸ்ட் வந்து பேசிக்லி வாட் ஐ வுட் சே இஸ் லைக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. திரும்ப டிப்ரெசிவ் ஸ்டோரிஸு, டிப்ரெசிவ் ஹிஸ்ட்ரிஸு, நிறையா கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பேர்டன் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ, ஒன் திங் தட் வி டோன்ட் லேர்ன் இஸ் டு அன்வைண்ட். ஐ மீன் லைக் யூ நீட் டு கோ அண்ட் சிட் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யூர் ஃபேமிலி. யூ கான்ட் கேரி ஆல் திஸ் பேர்டன். இந்த பேர்டன் மைண்டுக்குள்ளேயே வச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா லாட் ஆஃப் சைக்கியாட்ரிஸ்ட் டெஃபினெட்லி டூ பர்ன் அவுட் குவிக்கர் as well. True. ஓகே, ஸோ டாக்டர்ஸ்க்கு நீங்கள் ஜென்ரலாக எனி ஃபீல்டு டாக்டர்ஸ்க்கு நீங்கள் மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் பெட்டராக டே டு டே வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அகெயின் இது எல்லாத்துக்கும் கொடுக்குற அதே அட்வைஸ் தான். டாக்டருக்கு இன்னுமே டெஃபினட்டாக அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும். யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். பி செல்ஃபிஷ் அபவுட் டூ திங்ஸ், ஆல்வேஸ் அபவுட் யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் ஹாப்பினஸ். இது ரெண்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பான்னு வச்சுக்கோங்க. ஸோ லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஐ ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட், ஒரு 2 வருஷம் சீனியர். ஹீஸ் அ கார்டியாலஜிஸ்ட் இன் ஒன் ஒரு ஐ மீன் நாட் அ ரிமோட் சிட்டி, மீன் ரிமோட் டவுன் இல்லை, ஓரளவுக்கு நல்லா வெல் நோன் டவுன் தான். நைட் 1 மணி வரைக்கும் ஓபி பார்ப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு அப்புறம் அவரை போய் பார்த்துட்டு வரவங்களா இருக்கிறாங்க. நீங்கள் உட்காந்திங்கன்னா எப்படினாலும் ஆள் வந்துடுவாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி ஹேட் அ ஹார்ட் அட்டாக்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டார், 8 மணிக்கு கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அன்றைக்கி 120 பேஷண்ட் பார்த்துருந்தார், இன்றைக்கி 120 பேஷண்ட் தான் பார்த்துட்ருக்காரு. பேஷண்ட் குறையில. ஸோ பேசிக்லி பீப்புள் வில் லேர்ன் டு கம் அ லிட்டில் ஏர்லி. நீங்கள் யூ நீட் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப், யூ நீட் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஃபேமிலி, யூ நீட் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஹெல்த். பீப்புள் வில் கம். நீங்கள் அன்லெஸ் அன்டில் யூ லேர்ன் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப், how will you advise somebody else? Okay, interesting. Okay, so few questions about your MBA career. நீங்கள் வந்து மெடிசன் மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் சைடும் நீங்கள் MBA முடிச்சிருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஐ கெஸ். முடிச்சுட்டு இப்போ ஒரு மேனேஜரல் ரோலும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு டாக்டர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறணும் அப்படின்னா MBA வந்து நெசசரின்னு நினைக்கிறீங்க? MBA நெசசரியான்னு கேட்டால் நோ, நாட் நெசசரி. பட் என்னென்னா வாட் MBA டஸ் இஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் டீச்சஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ வந்து அந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற நிறைய விஷயங்கள், இட் டீச்சஸ் ஹவு டு ரன் அ ஹாஸ்பிட்டல், வாட் டு எக்ஸ்பெக்ட், வாட் நாட் டு எக்ஸ்பெக்ட், அந்த ஹாஸ்பிட்டலோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும். ஃபார் அ டாக்டர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து அண்டர்ஸ் அன்டில் யூ ஆர் ரியல் இன்ட்ரெஸ்டட் டு பப்ளிகேஷன்ஸ் யூ டோன்ட் லேர்ன் வச்சுக்கோங்களேன். எக்கனாமிக்ஸ் பற்றிலாம் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. லைக் வாட் இஸ் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி பார்க்கணுங்கிறது தெரியாது.
வாட் இஸ் எபிட்டா எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல பேஸ் எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். அது வந்து வில் ஆல்சோ ஹெல்ப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் another thing, one of the newer requirements for a lot of hospitals with இந்த அக்ரெடிட்டேஷனில் NABH ஆர் JC அந்த மாதிரி இருக்கிறதுல என்னென்னா, அட்மின் போஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து தே ஷுட் ஆல்சோ ஹேவ் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிகிரி அப்படிங்கிறது இஸ் ஆல்சோ மேண்டேட்ரி நோ. நான் அதுக்காக படிச்சுனான்னு கேட்டால் நோ. ஐ மீன் ஆக்சுவலி என்னோட ஒய்ஃப் வந்து MBA இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண அப்படி எனக்கு வந்து பண்ணுறது ஈஸியாக இருந்தது அதுக்கு பின்னாடியே பண்ணுறதுனால. அதனால் வந்து நான் MBA இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணேன். பட் லாங் டேர்மில் there was always a thought that I will be going into administration அப்படிங்கிறது என் மைண்டில் எப்பவுமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் eventually things just aligned properly. ஓகே. ஸோ இது பார்த்துட்டு இருக்க நிறைய வியூவர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப்காகவும் பார்ப்பாங்க. நிறையா கெஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் கொஷின்ஸு கேட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த கொஷின், ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு எல்லோரும் காமனாக சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் டீமை பில்ட் பண்ணுறது, ஒரு ப்ராப்பரான ஒர்க் கல்ச்சர் பில்ட் பண்ணுறது. ஸோ அது ரெண்டையும் நீங்கள் எப்படி பில்ட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறீங்க? இது வந்து இட்ஸ் அ மச் பிகர் கார்பரேட். தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரன்னிங் அ பிக் கார்பரேட் அண்ட் ப்ராப்ளி ரன்னிங் a startup where you probably are thinking about like or maybe ஒரு 50-60 beds or 100 bedded hospital. அதில் வந்து you're looking at, as you said, getting the right persons for the right job. It is a difficult thing to do. இன்றைக்கி எங்கேயுமே மேன் பவரோட இஷ்யூஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்ட் மேன் பவர் இஸ் அ மச் பிகர் ப்ராப்ளம். அண்ட் பீப்புள் ஹூ ஆர் டெடிக்கேட்டட்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார வந்து யூ ஸ்பெண்ட் quite some time. Most important thing when it comes to starting a hospital வந்து ஃபார்ம் த ரைட் டாக்டர்ஸ் டீம். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வுட் சே. அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் டீம். அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாசிபிளி ஐ வுட் சே இஸ் இந்த ஹவுஸ் கீப்பிங் டீம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க தான் ஐ வுட் சே இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. பிகாஸ் லைக் எவ்ரிதிங் எல்ஸ் கேன் பி டன் பை அ டாக்டர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்குமோ இதுவும் வந்து நம்மளால் பண்ணவே முடியாதுங்கிறது வந்து is something that we tell everyone. I mean, well, having a clear-cut goal where you are going is ரொம்ப முக்கியம். Because medicine நீங்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு you can build a hospital with just 3 specialties. You can build single specialty hospitals, or you can build specialties with 10 different consultants as well. உங்களோட கோல் என்னன்றதை ஃபஸ்ட்டு டிட்டர்மின் பண்ணிடணும். வாட் யூஆர் ஒர்க்கிங் அட் in the next 5 years, வாட் யூஆர் ஒர்க்கிங் அட் in the next 10 yearsன்றது தெளிவாக தெரியணும். இல்லாமல் வச்சுட்டு அகலக்கால எடுத்தோடனே வைக்கிறதுங்கிறது வில் பி அ பிக் ப்ராப்ளம் ஒன்று. ஆர் ரொம்ப சிறுசாக ஆரம்பிச்சுட்டு கண்டினியூஸாக க்ரோ பண்ணுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போட்டுருக்கிறதும் வெரி டிஃபிகல்ட் ஆஸ் வெல். நான் காமனாக வந்து லைக் ஐ ப்ராப்ளி ஆல்வேஸ் லைக் whenever I'm talking or quoting வந்து when I went to med school, நான் வந்து பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ்குள்ளார வந்து ஒரு தடவை பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது திஸ் இஸ் நம்ம சொல்ற 1990 early 90s. அப்போவே வந்து they had a sketch plan for the entire hospital that's going to come in the future, for that entire area. அப்போ ரொம்ப சின்ன காலேஜாக தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் அமேசிங். அண்ட் என்னென்னா இன்றைக்கும் அவங்க அதை வச்சே பில்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த லாங் டிஸ்டன்ட் விஷன் அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் அஃப்கோர்ஸ் லைக் 30-40 இயர்ஸுக்கு பிளான் பண்ணலாம். பட் நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் கோல்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக வைக்காமல் க்ரோத்துக்கு போகிறது வந்து வில் நாட் பி பாசிபிள். I think most entrepreneurs are visionaries one, and the vision has to be aligning with your goals very clearly. Vision and mission has to be very clear. Okay. So ராயல் கேரில் எப்படி ஒரு விஷன் எப்படி ரியாலிட்டி ஆச்சு, அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி how you turned your dream into a reality? See, Royal Care was not conceived by one person, as you can understand. I mean, it was our chairman he moved out of a big hospital and he went into a smaller place, and like the idea was to give high quality healthcare. அது ஒன்று தான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பேஷண்ட் எல்லாம் வந்தால் they should be treated like kings. Okay. Nothing else was the point. அவ்வளோதான். அது வந்தால் every service should be available for that person and the person should feel extraordinary. இதை தவிர்த்து வேறு எதுவுமே நம்மளோட தாட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ that's how it was formed. அந்த பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா the latest in equipments, the best in technology, and whatever is available in the US should be available here அப்படின்னு சொல்லி தான் அந்த விஷன் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் நம்மளோடது. Initially, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ பிக் பார்ட் when you're trying to do something like that, and of course நிறைய சப்போர்ட். We have about 2,300 plus investors now. When it started, it was a starter கண்டிப்பாக இந்த டிரெக்ஷன் இல்லாமல், because like you're struggling.
எல்லா இடத்துலையும் எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் வாஸ் தேர். டிமானிட்டைசேஷன் வாஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது அந்த டைமில். அஃப்கோர்ஸ் லைக் ஜிஎஸ்டி இஷ்யூஸ். இட்ஸ் நாட் சம்திங் தட் நியூ இன்ஸ்டிடியூஷன் கேன் ஹேண்டில் வெரி ஈஸிலி. அதுக்கப்புறம் லைக் க்ரோ பண்ணிட்டு இருந்த டைமில் கோவிட் வந்து ஸ்மாலர் ஸ்கேல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வாஸ் குட் திங். பட் பிக் ஹாஸ்பிட்டல் லைக் அவர்ஸ் வந்து 2-3 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மிச்சம் 30 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சோறு போட வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஆப்ரேஷன் தேட்டரில் வேலையே கிடையாது, கேத்லாபில் வேலையே கிடையாது, லேபில் 4-5 டெஸ்ட்டு தவிர்த்து வேறு எதுவுமே ஓட கிடையாது. ஸோ லைக் 70% ஆஃப் த ஹாஸ்பிட்டல் இஸ் நாட் ஒர்க்கிங், பட் யூ ஹேவ் டு கிவ் தெம் salary. ஸோ இட் வாஸ் நாட் அ குட் திங் ஃபார் பிக் ஹாஸ்பிட்டல் லைக் அவர். ஸ்மாலர் செட்டிங்ஸ் டிட் வெல். ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளம்னு வச்சுங்களேன். பட் லைக் ஆல் பியாண்ட் ஆல் தட் லைக் ஸ்டெடிலி க்ரோ. And after COVID, the recognition by the public was the most important thing. They recognized that in the hospital, quality of care is unique. So where we stand out, ஒரு சில few things that we took out. Infection control நல்லா இருக்கணும். இங்கே உள்ளே வந்தோம்னா வேறு யாருக்கும் எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வந்துடக்கூடாது. கேர் ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி குட். நர்சிங் லெவல்ஸ் மஸ்ட் பி ஹையர். 15-20 பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 3 பேர் 4 பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி the staffing level is much higher. அந்த மாதிரி there are some standards that we set. So it is not going to be ஒரு nursing home மாதிரி இருக்காது. It will be like a proper corporate மாதிரி. And goals and directives it is reviewed every 3 months once னு வச்சுக்கோங்க. And annual meetingலையுமே this is something that like the board meets, discusses and like directs how the hospital should be functioning. So பெரிய லெவலில் that is possible. And where we are now, like we are closing in on about like 700 beds in vechukkinga. The idea would be 1100 beds probably in another 6 to 9 months. And appadi pannitomna it becomes the largest single place la irukra oru corporate hospital la largest number of beds irukra hospital aidu Coimbatore kullara. Okay. Yeah. So multiple places la illama ஒரே இடத்துல ஒரே பில்டிங்ல 1100 beds இருக்கிற ஒரே கார்பரேட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூருக்குள்ள அதுதான் இருக்கும். ஐடியா இன் த ஃபியூச்சர் லைக் வேர் டு வி சி ஆர் செல்ஸ்னு பார்த்தோம்னா தி ப்ரொஜெக்ஷன் இஸ் லைக் மேபி இன் த நெக்ஸ்ட் 5 to 10 years வில் ஹாவ் சேட்டலைட் சென்டர்ஸ் அவுட் சைட் த சிட்டி, சேட்டலைட் சென்டர்ஸ் அவுட் சைட் த ஸ்டேட். ஸோ ஃப்ரம் 1000 crore ப்ராப்ளி ஒரு ட்ரீம் ஹைன்னு சொல்கிற மாதிரி 10,000 crore கம்பெனி ஆக்கணுங்கிறது இஸ் த ட்ரீம். ஓகே, ஃபைனலி ஐபிஓ போவீங்க, பப்ளிக் போவீங்கன்னு கண்டிப்பாக மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ஃபைனலி உங்களுக்கு ஒரு மெசேஜ், இதை பார்த்துட்டு இருக்கிற ஃபேமிலிஸ் யாராச்சும் இஃப் தே வாண்ட் டு சீக் சைக்காட்ரிக் ஹெல்ப் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? சீக் ஹெல்ப் ஆஸ் early as possible. அவ்வளோதான். அண்ட் அதை நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு எல்லாம் ஷேர் பண்ணணும், கேட்கணும், ஒப்பீனியன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. கோ அண்ட் டாக் டு த டாக்டர் டிரெக்ட்லி. அந்த விஷயத்தை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணி அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி அப்புறம் டாக்டர்கிட்ட போகணுன்னு வெயிட் பண்ணாதீங்கிறது மட்டும்தான் அட்வைஸ். சீக் ஹெல்ப் ஆஸ் early as possible. ஓகே, அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் இஃப் தே ஆர் லாஸ்ட், ப்ரோக்கன் ஆர் டிப்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயம் டு கீப் அப் தேர் ஹோப்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு எல்லாத்துக்கும் சொல்கிற அதே விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். எந்த ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. திஸ் இஸ் தி ஒன்லி திங் ஐ டெல் பீப்புள் ஹூ ஹவ் அட்டெம்ப்டட் ஒரு சூசைட் பண்ணியோ இது பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணி upset ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். we always say them there's always a solution. If you feel that God is closed 100 doors, there's always one door left அப்படின்னு சொல்லுவோம். All you need to do is open your eyes. All you need to do is probably listen and probably find that one friend or a family member who will listen to you. And solution always comes. Don't lose heartங்கிறது தான் ட்ரூத். ஓகே, அமேசிங். பெரிய ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் லாட் ஆஃப் மைல் ஸ்டோன்ஸ் தாண்டிட்டீங்க. இன்னும் நெக்ஸ்ட் 10 yearsல நீங்கள் சொன்ன ட்ரீம்ஸை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட். அண்ட் இவ்வளோ நேரம் நிறைய பேசியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு ரொம்ப வேல்யூபிளான கான்வர்சேஷன், நிறைய பேர்த்துக்கு ஒரு அவேர்னஸாகவும் ஐ ஓப்பனிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி உங்களோட ஹெக்டிக் ஸ்கெட்யூலில் டைம் அலாட் பண்ணி இந்த பாட்காஸ்ட் பண்ணதுக்கு ஐ எம் ரியலி ஆனர்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.